அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 857. பிரேமா மேடம் தான் இன்னைக்கு கதை சொல்ல போறாங்க. நம்மளோட சோமவல்லியப்பன் சாரோட புக்கு ஜெமினி சர்க்கிள், அதுல இருந்து இன்னைக்கு இந்த காலத்து பசங்களே அப்படின்ற கதை தான் சொல்ல போறாங்க. இந்த கதையை பத்தி போன முறை ஜெமினி சர்க்கிள் சொன்னாங்க, ஒரு ரொம்ப நல்லா இருந்தது கதை. அது கடைசியில நம்ம பார்த்தோம்னா அவர் சோமவல்லியப்பன் சார் தான் அந்த கேரக்டர். ஆக்சுவலா அதுல இருந்த அந்த அவரோட கேரக்டர், அவர் கூட இருந்தவரை பத்தி தான் எழுதியிருந்தாரு. அது அந்த உணர்வுகளை நல்லா பிரதிபலிச்சிருக்கு அந்த கதை. அதை பத்தி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த முறை இந்த காலத்து பசங்கன்னு கொடுத்துருக்காங்க மேடம் டைட்டில். இந்த காலத்து பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றது என்ன சொல்றாரு சோமவல்லியப்பன் சார், பார்ப்போம். நீங்க ஆரம்பிங்க மேடம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இந்த காலத்து பசங்களை பத்தி பேசுறோம். அதுதான் எனக்கு அது ஒரு காதோரமா அது விழுந்துச்சா, சரி ஓகே ஒரு எட்டி பாப்போம் என்னதான் சொல்றீங்கன்னு சொல்லி சரி சரி ஓகே. அப்ப கதையை கேளுங்க சொல்லிடுவாங்க. மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கேளுங்க நீங்க. சோமவல்லியப்பன் அப்படின்றவர் ஒரு பெரிய எழுத்தாளர்மா. அவங்க நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க அப்படின்றது நிறைய தெரியாம இருந்தது. நம்முடைய குழுவுல உலக சாதனைக்காக திருக்குறள் கதைகள் நம்முடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் எழுதினாங்க. அப்ப அந்த கதைகள் எழுதுறதுக்கான சில டிப்ஸ் எல்லாம் அவர் சோமவல்லியப்பன் அப்படின்ற எழுத்தாளர் கொடுத்த பிறகுதான் அவர் சிறுகதை எழுத்தாளராகவும் இருந்தாரு அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அவருடைய புத்தகம் ஜெமினி சர்க்கிள் அப்படின்ற ஒரு புத்தகத்திலிருந்து ஏற்கனவே நான் ஒரு கதை ஜெமினி சர்க்கிள் அப்படின்ற கதையை சொல்லி இருக்கேன். இன்னைக்கு இன்னொரு கதையை சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த குழுவுல இன்னைக்கு பேச இருக்கிறேன். அவர் சோமவல்லியப்பன் சார் சிறந்த பேச்சாளர், மனிதவள மேம்பாட்டுக்காக நிறைய உயர்கல்வி நிறுவனங்களை எல்லாம் நிறைய பேசியிருக்காரு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்த ஜெமினி சர்க்கிள் அப்படின்ற புத்தகமே பரிசு பெற்ற புத்தகம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா 2022ல இது பரிசு பெற்றிருக்கு. இன்னைக்கு நான் சொல்ற கதையும் அதே மாதிரி இலக்கிய பீடம் பரிசு பெற்ற கதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த காலத்து பசங்க இருக்காங்களே அப்படின்ற கதையும் இலக்கிய பீடம் அப்படின்ற இதுல பரிசு பெற்ற கதை. இந்த புத்தகம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் முதல் பரிசு பெற்ற புத்தகம். 2022ல ஜனவரி 2022 கிழக்கு பதிப்பகம் வெளியிட்ட இந்த புத்தகத்துல 28 கதைகள் இருக்கிறது. இந்த 28 கதைகளுமே நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பெருசா இலக்கியம்னு நமக்கு ரொம்ப உயர்ந்த அளவுல நம்ம யோசிக்கிற வைக்கிற மாதிரி இல்லாம எல்லா நிகழ்வுகளுமே இப்படி நடந்தது இல்ல, இவங்களோடது நடந்தது இல்லைன்னு நம்ம யோசிச்சுக்கிற மாதிரி அழகான கதை. ரொம்ப சிறப்பா ரொம்ப எளிமையான நடையில அழகா எழுதியிருக்காரு. அவரை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டதுனால இது நேரா கதைக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவரோட சிறுகதை வழிகாட்டி ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் சீனிவாசன் இருக்காரு. அவர் பெல் நிறுவனத்துல பணிபுரிந்தவர். அவருடைய பெயர் ரிஷபன் அப்படின்ற பெயர்ல எழுதுறவர். கதைக்களங்கள் நன்றாக இருப்பதாலும் இவருக்கென தனி பாணி இருப்பதாகவும் இது பெரும்பாலும் சுய அனுபவம் சார்ந்த கதைகள் எழுதுவது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறது அப்படியே உண்மைக்கு உண்மை. அந்த சுய அனுபவத்தை சார்ந்த கதைகளை தான் அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு. இவர் ஏற்கனவே ஒரு சிறுகதை தொகுப்பு நீ பாதி நாம் பாதி அப்படின்றத வெளியிட்டிருக்காரு. பட்டாம்பூச்சியின் கண்ணாமூச்சி காலங்கள் அப்படின்ற ஒரு குறுநாவலையும் இவர் வெளியிட்டிருக்காரு. இவர் ஏன் கதைகள் எழுதுறதை விட்டுட்டாருன்னு பார்க்கும்போது 2004 இருந்து அள்ள அள்ள பணம், இட்லியாக இருங்கள், இந்த மாதிரி நிதி துறை சார்ந்த நிறைய அனுபவங்களை பற்றியும் நிறைய அந்த அறிவுரைகள் கொடுக்கறத பத்தியும் நிறைய டிவி சேனல்ல எல்லாம் எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அப்படி லட்சக்கணக்கான பிரதிகள் அவையெல்லாம் விற்றாலும் இந்த எழுத்தாளருக்கான ஆசையாக அவருடைய முன்னுரையில குறிப்பிடுறார், ஒரு கதை என்னோடது பிரசுரம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு கதை பரிசு வாங்கிடுச்சுன்னா அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த நூலில் இவருக்கு நூலுக்கும் பரிசு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம பேச போற இந்த கதைக்கும் பரிசு கிடைச்சிருக்கு. இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத அழகா ஒரு கதையில சொல்லியிருக்காரு. ஒரு ஏசி, ஒரு அறையில் ஒரு டிவி, வெள்ளையா ஒரு நல்ல ஒரு மெத்தை, ஒரு தூய்மையான தலைகாணி, ஒரு வெளிரிய ஒரு நீல நிறத்துல ஒரு போர்வை. இந்த போர்வையை போத்திக்கிட்டு மல்லாக்க படுத்துட்டு இருக்கிறாரு ரங்கசாமி. எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? ஒரு பிரபல மருத்துவமனை, ரொம்ப பிரபலமான மருத்துவமனை, இருதய நோய் சிகிச்சை பிரிவுல படுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சற்று அருகே சுவற்றை ஒட்டிய இதைவிட ஒரு சின்ன கட்டில்,
மெத்தையில் இவருடைய மனைவி ராஜம் அப்படின்றவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரங்கசாமிக்கு என்னாச்சு? இருதய சிகிச்சை பிரிவுல வர்றதுக்கு எப்பவும் போல கடையை சாத்திட்டு மோட்டார் பைக்ல வீட்டுக்கு வராரு. மோட்டார் பைக்ல இருந்து இறங்காமையே என்ன பண்ணுவாரு, அந்த கதவு கிரில் கேட்ல இருக்கிற அந்த கொக்கிய வந்து கையில எடுப்பாரு, காலை உதைச்சு கேட்டை தள்ளிட்டு உள்ள வந்து அந்த மோட்டார் சைக்கிள்ல போவார். அது எப்பவும் செய்யறது, அவர் எப்பவும் அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. அந்த மாதிரி பண்ணும்போது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு யானை ஏறி மார்புல உட்கார்ந்த மாதிரி பயங்கர வலி அவருக்கு. அப்படியே ஃபுல்லா வேர்த்து போச்சு, உடம்பே நனைஞ்சு போச்சு, அப்படியே விழுந்துடுறாரு. தன் நிலை மறந்து அப்படியே விழுந்துடுறாரு. இதை எதிர் வீட்டுல இஸ்திரி போட்டுட்டு இருக்கிறவரும் பக்கத்து வீட்டுக்காரரும் பாக்குறாங்க. அவங்க பார்த்து உடனே வந்து எழுந்துக்கணும் இல்லையா, எழுந்துக்க முடியாதுன்னு போது அவங்க 2 பேரும் தூக்கி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தா ராஜம் அவருடைய மனைவி, அவருடைய அம்மா, அவங்க 2 பேர் தான் அங்க இருக்கிறவங்க. அவங்க இப்படி தூக்கிட்டு வர்றதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடும் இல்லையா, அலறி அடிச்சுட்டு ஒரே சத்தம், ஒரே அழுகுறாங்க. இப்படி அழுகிறதுக்குள்ள அக்கம் பக்கம் எல்லாரும் சேர்ந்துடுறாங்க அந்த வீட்டை சுத்தி. அந்த வீட்டுக்குள்ளார வந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்துருது, அவசர சிகிச்சை பிரிவு வந்துருது. இவருடைய உறவினர் ஒருத்தர் இருதய சிகிச்சை நிபுணர், அவரு ராமதாஸ் அப்படின்றவர், அவரும் வந்து பார்த்து இவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனே இது சிவியர் ஹார்ட் அட்டாக், உடனே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து சொல்லிடுறாங்க. நாளன்னைக்கு திங்கக்கிழமை ஆபரேஷன் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இவருக்கு பண்ணணும் அப்படின்றது முடிவாகி இருக்கு. இதுதான் வந்து இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கான காரணம். ரங்கசாமிக்கு பூர்வீகம் எது அப்படின்னா கும்பகோணம். கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு வில்லேஜ். அவங்க தாத்தா பெரிய மிராசுதாரர், நிறைய நிலநீச்சல்லாம் இருக்கு. அவங்க அப்பா இன்டர்மீடியட் படிச்சிருக்காரு, பெரியப்பா விவசாயம் பார்த்துக்கிறாரு. அப்பா இன்டர்மீடியட் படிச்சவரு அந்த காலத்திலேயே வந்து மெட்ராஸ்ல பாரிஸ் கார்னர் பக்கத்துல இந்த மிஷின் சொல்லுவோம் இல்லையா நம்ம, ஃப்ளோர் மில், அந்த மாதிரி மஞ்சள் அரைக்கிறது, கோதுமை அரைக்கிறது, அரிசி அரைக்கிறது, சீக்கிரம் அரைக்கிறது, இந்த மாதிரி மில்லுக்கு அந்த மிஷின்ஸ் சப்ளை பண்றதுக்கு அங்க ஒரு கடை வச்சுருக்கார். இன்டர்மீடியட் படிச்சவரு இவர் சென்னைக்கு வந்து, பாரிஸ் கார்னர் உங்களுக்கு தெரியும், குறுகலான சாலைகள் இருக்கும், அது ஓல்டு டவுன். அதுல ஒரு கடையை பிடிச்சு அந்த கடையில வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சு வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருக்குது. 60 வருஷத்துக்கு மேல அந்த கடையில தான் மொத்த வியாபாரம். இன்டர்மீடியட் மட்டும்தான் படிச்சிருக்காரு, ஆனா வந்துட்டார், மெட்ராஸ்க்கு வந்து செட்டில் ஆயிட்டார். இந்த வியாபாரத்துக்கு போட்டி கிடையாது, நல்ல லாபம் இருக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க கூட இவர்கிட்டதான் வந்து வாங்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த இவருடைய பையன் இவர் ரங்கசாமி. ரங்கசாமி பிகாம் முடிச்ச உடனே பிரசிடென்சி காலேஜ்ல முடிக்கிறாரு. முடிச்ச உடனே கூட்டிட்டு வந்துடுறாரு கையோட, வந்து நீ வியாபாரத்தை பாரு அப்படின்னு அந்த 20 வயசுக்கெல்லாம் கொண்டு வந்து வியாபாரத்துல அவரை உட்காத்தி வச்சிடுறாரு இந்த கடையில. அப்பா 55 வயசுலயே தவறிடுறாரு. யோசிச்சு பாருங்க, இவருக்கு 20 வயசுல பிகாம் முடிச்சிருப்பாரு, 55 வயசுல அவர் தவறிடுறாருன்னா அவர் மெட்ராஸ்க்கு வந்து அவர் வியாபாரம் பார்த்தது எத்தனை வருஷம் இருக்கும்? இவர் கூட இருந்து வியாபாரம் பார்த்தது அப்பா வந்து ஒரு 10 வருஷம் பார்த்திருப்பாரு. இவர் வந்து சொல்றாரு 45 வருஷமா இந்த வியாபாரத்தை பண்றேன் அப்படின்னு சொல்றாருன்னும் போது, அப்பா வந்து சொல்லி கொடுத்து அப்பா கூட இருந்து கத்துக்கிட்டு ஒரு 10 வருஷம், தனியா ஒரு 35 வருஷம் இந்த வியாபாரத்தை பாக்குறாரு. நல்ல லாபம், சுகஜீவனம். இது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற சேட்டுகள்லாம் சொல்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் எல்லாம் வாங்குறது, அதுல ஸ்டாக் ஸ்பிளிட்டு, போனஸ், இதுல குட்டி போடுற டிவிடெண்ட், இப்படி நல்ல பணம், நல்ல சுகஜீவனமா இருக்காரு. பெரியப்பா அங்க நிலத்தையெல்லாம் பாத்துக்கிறாரு இல்லையா, அவர் வேற அப்பப்ப வருஷத்துக்கு எப்பப்பெல்லாம் விளையுதோ அவர் வேற பணத்தை அனுப்பிட்டு இருப்பார். இப்படி எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவரு ஒரு நாள் கூட இந்த கடையை வந்து மூடினது கிடையாது. 60 வருஷமா நடக்குது இந்த கடை. இவரே 45 வருஷமா இந்த கடையை பாத்துக்கிறாரு. 45 வருஷமா ஒரு நாள் கூட லீவு விட்டது கிடையாது. அதாவது லீவுன்றது நம்ம நார்மல் லீவை தவிர தனியா கடையை வந்து மூடினது கிடையாது. அப்படி ரெகுலரா அப்பாவோட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு சின்னப்பன் தண்டபாணின்னு ஒரு 2 பேரை வந்து வேலைக்கு வச்சு அவங்க பாத்துக்கிறாங்க. என்ன பண்ணுவார் இவரு? காலையில எழுந்த உடனே ஒய்ஃபும் அம்மாவும் சமைச்சு கொடுக்குற சாப்பாடு, முழு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. கிளம்பி போனாருன்னா அங்க ஒரு 2 மணி 3 மணிக்கு மேல பாரிஸ் கார்னர்ல இருக்கிற ஹோட்டல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு, அப்பப்ப காஃபியை சாப்பிட்டுக்கிட்டு
நைட் 8 மணிக்கு கடையை மூடிக்கிட்டு திருப்பி வருவார். வருஷம் முழுக்க இப்படிதான். ஒரு நாளும் எத்தனையோ ஆண்டுகளாக கடையிலோ வியாபாரத்திலோ இல்ல வேலை நேரம் இந்த எப்படி பண்றதுன்னு இந்த பிசினஸ் முறைகளிலோ எதிலுமே மாற்றம் கிடையாது. அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறார். இப்படியே ஓடிக்கொண்டிருக்கோம். என்ன பண்றது இப்போ? நாளைக்கு ஆபரேஷன் சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு இவருக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ரங்கசாமிக்கு 2 குழந்தைங்க. ஒரு பொண்ணு லாவண்யா. கலாக்ஷேத்ரா சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். கலாக்ஷேத்ரான்னா எவ்வளவு ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். அதுல வந்து வேலைக்கு இருக்கிற பீப்புள் தான் வந்து சேர்ப்பாங்க மோஸ்ட்லி. அந்த பிள்ளை லாவண்யான்ற பொண்ணு, இவருடைய பொண்ணுக்கு 4 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கா வரேன், அமெரிக்கால கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிட்டார். பையன் ஹரி, அந்த பையன் வந்து பி படிச்சிருக்கான். அப்பா பேச்ச கேட்க மாட்டான். அம்மா சொன்னா ஏதோ கொஞ்சம் கேட்டுக்குவான். பாட்டிக்கு ரொம்ப ஆசை அவன் மேல. அவங்கதான் வந்து அலாதி பிரியம் கொடுத்து அவங்களுக்கு பணம் கொடுத்து இவன் இப்படி இருக்கான் அப்படின்றது பொதுவா வீட்டுல இருக்கிறவங்களோட குற்றச்சாட்டு. இது மாதிரி ஒரு பையன். இந்த பையன் சின்ன வயசுல இருந்து அப்பா பேச்ச மட்டும் கேட்க மாட்டான். சாப்பாடு பிரியன், நிறைய நண்பர்கள், நல்லா பொழுதுபோக்குவான், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவான், பைக் ஓட்டுறதுன்னா பயங்கர பிரியம் அவனுக்கு. இப்படியான பையன் எப்படியோ ஒரு வழியா பிஇ முடிச்சிட்டான். முடிச்ச உடனே தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி ஒரு ஆபீஸ்ல சேர்த்து விட்டாரு. 3 மாசம் தான் வேலை பார்த்தான். எனக்கு பிடிக்கல, நின்றுட்டான். ஒரு மாசம் வந்து பார்த்தாரு. இவரும் பொண்ணு வேலைக்கெல்லாம் போற மாதிரி தெரியல. திருப்பி ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் இருக்கிற இன்னொரு அலுவலகத்துல கொண்டு போயிட்டு இவருடைய சிபார்சுல திருப்பி சேர்த்து விட்டாரு. 1 வருஷம் வேலை செஞ்சான். திருப்பி நீ எல்லாம் எனக்கு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், எனக்கு பிடிச்ச வேலையை நானே தேடிக்கிறேன்ற மாதிரி அங்கேயும் 1 இயர் கழிச்சு நின்றுட்டான். நின்றுட்டு அப்படி இருக்கான். இந்த பையன் தான் வந்து என்ன பண்றது இப்ப, நம்ம என்ன பண்றது அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. பிடிச்ச வேலையை நான் தேடிக்கிறேன்ற பையன், இது வரைக்கும் மூடாத கடை, 60 வருஷமா மூடாத கடை, நல்ல வியாபாரம் நடக்கிற இடம், எப்படிதான் விடுறது அப்படின்றது மனசுல ஓடுது. என்னங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. டாக்டர் ராம்தாஸ் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா, ஹார்ட் அட்டாக், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் ரொம்ப சாதாரணமா, இப்ப எல்லாம் பயப்பட வேண்டிய வேலையெல்லாம் இல்ல, எல்லாம் சரியாயிடும், நம்ம உப்பிலியப்பம் பார்த்துப்பாங்க அப்படின்னு மனைவி சொல்றா. ஏண்டி ஆபரேஷனுக்கெல்லாம் நான் பயப்படலடி, நான் திங்கக்கிழமை நாளைக்கு கடையை எப்படி திறக்கிறது இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க நீங்க இவ்வளவு நடந்திருக்கு, பைபாஸ் ஆபரேஷன், இப்ப போய் கடை திறக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, திறக்காட்டி இப்ப என்ன அப்படின்னு ராஜன் கேட்கிறாங்க. 60 வருஷமா மூடாத கடை, எவ்வளவு வரவு செலவு நடக்கிற இடம் தெரியுமா? திடுதிப்புன்னு மூடி வைக்க முடியுமா? சின்னப்பன் தண்டபாணி எல்லாம் வேற வந்து என்ன கடை மூடி இருக்குதுன்னு குழம்புவாங்க, முழிப்பானுங்க. விஷயம் தெரிஞ்சு ஏதாவது போன் பண்ணாங்களா? அவங்களுக்கு யாரும் சொல்லிடலையே, சொன்னா அவங்க வேற இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க சொல்லல, வேணாம் வேணாம், அதான் சொல்லாதீங்க, அவங்களுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா கடையை விட்டு இங்க ஓடி வந்துருவாங்க, வேணாம். அப்ப என்ன பண்றது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அரிய போய் கடையை திறக்க சொல்லலாமா அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நம்ம அரியா? சொன்னா கேட்பான் அவன்? அதெல்லாம் நல்லா கேட்பாங்க, ஏன் கேட்காம? அப்பாவுக்கு இப்படி இருக்கு, போய் இருடானா 1 மாசமானா கூட இருக்க மாட்டான். 1 மாசமா? அவனா? நம்ம கடையிலையா அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் நல்லா இருப்பான், அவனையே கேட்டுடலாம் இருங்க அப்படின்னு அவருடைய போன் எடுத்து அந்த அம்மா ரிங் பண்றாங்க பையனுக்கு. ஹேண்ட்போன்ல கைபேசியில வந்து கூப்பிட்ட உடனே பையன் வந்து அப்பாவோட போன் தானே, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றான். சொன்ன, டேய் ஹரி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில தான்ப்பா, கடையில இருக்கேன், ஏதாவது வேணுமா, ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறான். வேணாம் வேணாம், நீ இங்க ரூமுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்பா. வர்றான். வந்த உடனே ரங்கசாமிக்கு திருப்பி தயக்கம். அப்பா பையனுக்கு தான் கொஞ்சம் ஏற்கனவே டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, பேசுறது, அவன் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்றது இருக்கிறதுனால அமைதியா இருக்காரு, தயக்கமா. உடனே ராஜம் வந்து, டேய் ஹரி, நீ தாண்டா நம்ம கடைக்கு போனோம், நாளையில இருந்து காலையில 10 மணிக்குள்ள கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்ற. சரிம்மா அப்படின்றாரு ஹரி. இப்போ ரங்கசாமி பேசுறாரு, நம்ம கடை இருக்கிற இடம் தெரியுமா ஹரி அப்படின்னு கேட்கிறாரு. அட்ரஸ் சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு பையன். உடனே ஒய்ஃப பாக்குறாரு, அட்ரஸ் கூட தெரியல நம்ம பையனுக்கு அப்படின்றத வந்து கண்ணால பாக்குறாரு. பார்த்துட்டு அட்ரஸ் சொல்றாரு. அவன் போன்ல குறிச்சுக்கிறான்.
சொன்ன உடனே அது வந்து இப்படி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு வழி சொல்றது. அதுல நான் கூகுள் மேப்ல பாத்துக்கிறேன்பா, ஏதாவது வேணும்னா கேட்டுக்கிறேன்ப்பா. இல்ல அங்க 2 பேர் இருக்காங்க, நீ ஒன்னும் பண்ண வேணாம், கடைய மட்டும் நீ திறந்தியனா போறோம், உட்கார்ந்துக்க. அந்த 2 பேருக்கும் நல்லா தெரியும் யாருக்கு கடன் எவ்வளவு கொடுக்கலாம், எந்த பொருள் என்ன விலை, இது இது எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீ வந்து கடையை திறந்து மட்டும் உட்கார்ந்தியனா போறோம், எவ்வளவு இதெல்லாம் மொத்தமே அவங்க பாத்துக்குவாங்க. யார் அவங்க? சின்னப்பன் தண்டபாணி. ஓ, நம்ம ஸ்டாஃபா? ஓகே ஓகே, நான் ஏதாவது தெரியலன்னா கேட்டுக்கிறேன்ப்பா, டவுட் வந்தா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லிடுறான். ஆப்ரேஷன் முடிஞ்சு நார்மலா அந்த மார்னிங் பண்ணிடுவாங்க. திங்கக்கிழமை காலையில ஐசியூல இருக்காரு. கண்ணு முழிச்ச உடனே ராஜத்தை பார்த்து என்ன கேக்குறாரு, ஹரி கடைக்கு போனானா, கடை திறக்கிறாங்கல்ல இன்னைக்கு அப்படின்னு தான் முதல் கேள்வியா கேக்குறாரு. ஆப்ரேஷன் நல்லபடியா முடிச்சு வந்த உடனே அவருக்கு கடைக்கு ஹரி போனானா, கடை திறக்கிறாங்கல்ல இன்னைக்கு, இதுதான் வந்து அவரோட கேள்வி. ஆப்ரேஷன் முடிஞ்சு 1.5 மாசம் ஆயிடுச்சு. ரங்கசாமி காலையில சாப்பிட்டு விட்டு கிளம்புறது மாதிரியே ஹரியும் கரெக்டா வீட்டுல சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி போயிடுறான். நைட்டு வர்றதுக்கு 10-10:30 ஆயிடுது. எப்பவாவது ஏதாவது சந்தேகம்னா மட்டும் விவரம் கேட்டுக்கிறான், செக்குல எல்லாம் கையெழுத்து வாங்கிக்கிறான். ஏதாவது அவர் சொல்ல வந்தா எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு பேச்சு முடிச்சுட்டு கிளம்பிடுறான். இதுதான் இந்த 1.5 மாசமா நடக்குது. ரங்கசாமியை செக் பண்ண டாக்டர் ராம்தாஸ், முன்ன போலவே நீங்க இனிமேல் எல்லாம் செய்யலாம், நல்லா ஆயிட்டீங்க, நீங்க ரொட்டீன் ஒர்க்கு இனிமேல் நல்லா பண்ணிக்கலாம், ரிவ்யூக்கு மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அவ்வளவு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்பா நாளையில இருந்து நம்ம கடைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ராத்திரி பையன் வரட்டும், இவ்வளவு நாளா கடையை பார்த்துக்கிட்டதுக்கு முதல்ல அவனுக்கு பாராட்டணும், அடுத்து இனி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். இத ஒய்ஃப்ட சொன்னா அவ விடமாட்டா, இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவா, அதனால டைரக்டா அவங்கிட்டே சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு யோசிக்கிறார். 90 வருஷம் பழைய கட்டடம், அதுவும் இது மாதிரி குறுகலான ரோடு, தெருவுல இருக்கிற கடைக்காரர்கள், பாதசாரிகள், ஹாக்கர்ஸ், கூவி கூவி விக்கிறவங்க, இந்த சத்தம் எல்லாம் வேற இருக்கும். கட்டடத்துல சுவத்துல எல்லாம் வேற அப்பப்ப தூசு, அந்த வண்டிக்காரங்க போட்ட சத்தத்தோட அந்த பழைய காலத்து மிஷின் எல்லாம் வேற உள்ள வச்சிருக்கிறது. கிராமத்துல இருந்து வர்றவங்க, அந்த மாவு மிஷின் வாங்க வர்றவங்க, அவங்க சில சமயம் எல்லாம் வந்து முரட்டு சுபாவமா இருப்பாங்க. வேலைக்காரங்களும் முரட்டு சுபாவம். சிமெண்ட் தர வேற அங்கங்க உடைஞ்சு போயிருக்கும். சில்லெல்லாம் பெயர்ந்த சுவர்கள். பாவம் ஹரி, என்ஜினியரிங் படிச்சவன், ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட பைக்ல சுத்திட்டு இருந்தவன், ஆன்லைன்ல புக் பண்ணி பீஸாவும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு இருந்தவன், அவனை போய் இப்படிப்பட்ட கடையில உட்காத்தி வச்சு பாவம் பிள்ளை 1 மாசம் 1.5 மாசமா ரொம்ப கஷ்டப்படுறான். ராத்திரி வரைக்கும் கடையே கதின்னு இருக்கான். நமக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, இனி நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராத்திரி ஹரி வரதுக்காக காத்துட்டு இருக்கிறார். ஒய்ஃப் கிட்ட சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஹரிட்டிய டைரக்டா சொல்லுவோம் அப்படின்னு. இரவு 10:30க்கு தான் ஹரி வந்தான். ரங்கசாமி உள்ள வந்து சாஞ்சிட்டு இருந்தாரு, உள்ள படுத்துட்டு இருந்தாரு கட்டில்ல. சரி, வந்தவங்க கிட்ட ராஜம் வந்து ரங்கசாமி கிட்ட, ஹே டயாரி கேக்குது, அந்த அம்மா பேசுறது வந்து ரங்கசாமிக்கு கேக்குது, அவன் சாப்பிட்ட பிறகு பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோபாலு ஆதித்யா எல்லாம் வந்து காலையில இருந்து விசாரிக்கிறாங்கடா, எப்ப போன் செய்தாலும் நீ மெசேஜ் அனுப்புறியா, அப்புறம் பேசுறேன்னு, ஆனா நீ பேசவே மாட்டேன்றியான், மெசேஜ் மட்டும் அனுப்புறியான், ஏன் இப்படி கூப்பிடுறது இல்ல, அப்படி ஏன் வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்கடா. அதுக்கு கேஷுவலா அவன் சாதாரணமா ஏதோ பதில சொல்லிட்டு குளிக்க போயிட்டான். அதை பத்தி பெருசா விஷயமாவே எடுத்துக்கல. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, என்கொயர் பண்ணாங்க, இப்படி பதில் மெசேஜ் தான் அனுப்புறேன், நீ பேச மாட்டேன்ற அப்படின்றது எல்லாம் வந்து பெரிய விஷயமாவே எடுத்துக்காம குளிக்க போயிட்டான். குளிச்சுட்டு வந்தான், சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு திருப்பி பைக் எடுத்துட்டு நைட்டு கிளம்பிட்டான். இவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு இதை பத்தி. ஆனா நாளைக்கு நல்ல நாள், புதன்கிழமை, வளர்பிறை அப்படிலாம் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால எப்படியாவது நல்ல நாள் வளர்பிறை, நாளைக்கு புதன்கிழமை நம்ம போய் வேலையை ஆரம்பிச்சிடலாம், காலையில பேசிடலாம் அப்படின்னு நைட்டு தூங்கிட்டாரு. நைட்டு தூங்கினாரு பாருங்க. காலையில வந்து பையன் வந்து ஆஸ் யூஷுவல் ரொட்டீனா அவன் எழுந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ள இவரும் அழகா ரெடி ஆயிட்டு வந்துட்டார். வந்துட்டு ஹரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன, எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றான். நான் கிளம்புறேன், ஆபீஸ் கிளம்புறேன் நான் அப்படின்னு. இல்லடா நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு. என்ன ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, கடைக்கு போறியா, வரப்போறியா, சரி நான் ரெடி ஆயிட்டேன், நான் போறேன், நீ மெல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இவர் கார் டிரைவர் எல்லாம்
ஓட்டி இனிமேல் கார்ல போனோம் அப்படிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸ்கூட்டர் எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம், மோட்டார் பைக்ல போக வேண்டாம். பையன் கிளம்பி போயிட்டான். அப்புறம் ஊபர் டாக்ஸியை பிடிச்சி அவங்க ஒய்ஃப் அவன் தான் போயிட்டான்ல, மத்தியானம் சாப்பிட்டுட்டு நிதானமா போய் கடையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க ராஜா. இல்ல இல்ல, 1.5 மாசமா நான் போல, இவன் வேற புதுசு, வேகமான ஆளு, அங்க இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப வேகம், வர்ற கஸ்டமர்களுக்கு அவ்வளவு படிச்சவங்க இல்ல, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, இவனும் சொல்ல மாட்டேங்கிறான், அந்த ஆளுங்களும் எனக்கு போன் பண்றது இல்ல, நான் போயே ஆகணும் அப்படின்ட்டு ஊபர் டாக்ஸி பிடிச்சி அவர் போறார். ரங்கசாமி டாக்ஸில இருந்து போய் அந்த கடைக்கு முன்னால இறங்கும் போது அவர் ரொட்டீனா எங்க பைக் நிறுத்துவாரோ அந்த இடத்துல ஹரியோட பைக். அந்த பைக்கு சின்னப்பன் அப்படின்ற இவர் வச்ச வேலைக்காரன் அழகா தொடச்சிட்டு இருக்கான். அந்த பைக்கை தூசி இல்லாம அழகா தொடச்சிட்டு இருக்கான். ரங்கசாமிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம பைக்கை ஒரு நாள் கூட கைவிரல் கூட பட்டதில்லை, இவன் இப்படி உட்காந்து இவ்வளவு அழகா வந்து தொடச்சிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சு, அதிர்ச்சி ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் அவனோட கை விரல் கூட என்னோட பைக்ல பட்டதில்லை. சரி, டிஃபன் வாங்குறதுக்கு போ சொன்னா கூட இவன் என்ன சொல்லுவான், நான் கடைக்கு தான் ஆளு, உங்களுக்கு பர்சனல் ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி போக மாட்டான். இன்னைக்கு உட்காந்து பைக்கை துடைக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. உள்ள போயிட்டு இவனோட கண்ணுல படாம இவன் தொடச்சிட்டு இருக்கிறான், இவர் உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு வேகமா கடைக்குள்ள போனா சோஃபால ஒரு 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் வந்திருக்கிறவங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னால பார்த்தா ஒரு தரையில ஒரு துண்டு போட்டு, தரையில துண்டு போட்டு இவருடைய மகன் ஹரியும் அந்த இன்னொரு வேலைக்காரன் தண்டபாணியும் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது, நம்மளோட வேலைக்காரங்களை போய் கூட வச்சுக்கிட்டு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடை ஸ்டாஃப் ரங்கசாமிக்கு அது அது அடுத்த அதிர்ச்சி. என்ன இது, இப்படி வந்து வேலைக்கு வச்சிருக்கிறவங்களை இப்படியா சரிக்கு சமமா உட்கார வச்சு ஹரி சாப்பிடுவான் அப்படின்னு எரிச்சலா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சா அரியோட இலையும் சேர்த்து அந்த தண்டபாணி வந்து கம்பல் பண்ணி எடுத்துட்டு போறான், அரியை எடுக்க விடாம. அப்படியே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. சரி, அதை சாப்பிட்டு முடிச்சு அவங்க பின்னால இருக்காரு இவர். சரி, இவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு பக்கத்துல சோஃபால உட்கார்ந்துடுறாரு, கஸ்டமர்ஸ் பக்கத்துல உட்கார்ந்துடுறாரு. உடனே சாப்பிட்டு முடிச்ச உடனே ஹரி சொல்றான், தண்டபாணி அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம திங்ஸ் வந்து எடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே தண்டபாணி வந்து ஓடி வர்றாரு. சாப்பிட்டுட்டு போனா 1/2 மணி நேரத்துக்கு சிகரெட் எல்லாம் புடிச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வர்ற தண்டபாணி பில் பண்ண ஐட்டத்தை எல்லாம் எடுத்து வந்துடலாமான்னு சொன்ன உடனே, ஹரி சொன்ன உடனே அப்படியே பின்னாலேயே போறான். போயிட்டு 2 பேரும் அப்படியே வந்து கிரைண்டிங் வீல் அப்படின்ற அந்த இதை வந்து உருட்டிட்டு வராங்க. இவருக்கு ஆச்சரியம், இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஹரி பின்னால ஆட்டுக்குட்டி மாதிரி போறான் இவன், 1/2 மணி நேரத்துக்கு வரமாட்டான், சிகரெட் தான் குடிச்சிட்டு 1/2 மணி நேரத்துக்கு காணாம போய் வர்றவன் இப்படி வந்து சாப்பிட்ட உடனே ஓடி வரானேன்னு பெரிய ஆச்சரியம். ஹரியும் உருட்டிட்டு வரான், அவனும் உருட்டிட்டு வரான், தண்டபாணியும் அந்த கிரைண்டிங் வீல உருட்டிட்டு வரான். உருட்டிக்கிட்டே வரும்போது அங்க உடனே சத்தம் போடுறான், சின்னப்பா அப்படின்னு ஹரி சத்தம் போடுறான். இவரு இன்னும் இவங்க கண்ணுல படக்கூடாதுன்னு இவர் ஒரு மேஜையில உட்காருவார் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க லேப்டாப் இருக்கு. இவர் இது வரைக்கும் லேப்டாப்பு, இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டரு, டிவி இது எதுவுமே அந்த கடையில வச்சுக்கிட்டது இல்ல. அப்பா எப்படி வச்சிருந்தாரோ அப்படி வச்சிருந்தாரு. அந்த லேப்டாப்ல வந்து இருக்கிற மிஷின்களுடைய போட்டோ எல்லாம் இருக்கு. பக்கத்துல ஒரு பில் புக்கு 200க்கு மேல அடிச்சடிச்ச புக்ல ரொம்ப கம்மியான புக் பில்லு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அப்படின்னா மிச்சம் எல்லாம் வித்திருக்காங்க, அவ்வளவு வியாபாரம் ஆயிருக்குன்றது தெரியுது. பக்கத்துல காஃபி, டீ, அந்த டீயை கூட குடிக்கல, ஏடு படிஞ்சு அப்படியே அந்த பேப்பர் கப்ல அந்த டீ இருக்கு, அந்த டீயை கூட குடிக்காம இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சின்னப்பான்னு இவனை கூப்பிட்ட உடனே அந்த சைக்கிள் துடைக்கிறவன் உருண்டு ஓடி வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய அந்த மேஜைக்கு பின்னால இவர் வந்து மறைஞ்சு இருக்கிறாரு, இப்படி வந்து நல்லா நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு ஐட்டத்தை தேடி 3 பேருமே போனா அந்த சோஃபால உட்கார்ந்து இருக்கிறவங்க கிட்ட மெல்ல பேச்சு கொடுக்குறாரு, எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேச்சு அரிசாரு அரிசாரு அரிசாருன்னு அப்படியே அவங்க பையனை அப்படி புகழறான் அந்த வந்த கஸ்டமர்ஸ். இப்ப 3 பேரும் ஹரி, தண்டபாணி, சின்னப்பன் 3 பேரும் ஒரு பெரிய ட்ரம்ம உருட்டிட்டு வராங்க. அந்த உருட்டிட்டு வந்ததை பார்த்த உடனே அவங்க கண்ணில் படாம சோஃபால இருந்து கஸ்டமர்ஸோட உட்கார்ந்து இருந்தவர் எழுந்து வெளியில வந்துட்டார். வெளியில வந்துட்டு காலியா ஒரு ஆட்டோ போச்சு. அந்த ஆட்டோ வந்து கை தட்டி அழைச்சி வீட்டு அட்ரஸ் சொல்லி
என்னை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். ஆட்டோக்காரன் ஏத்திட்டு அவர் ரேர் சைடு மிரர்ல பார்த்தா இவர் பாட்டுக்கு புன்னகைச்சு அப்படி சந்தோஷமா வராரு. அவன் ஆட்டோக்காரனுக்கு ஒரே வியப்பா இருக்கு, என்னத்துக்கு இவ்வளவு சந்தோஷமா வராரு நம்ம ஆட்டோல அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அவர் அந்த கதையை முடிக்கிறாரு. இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, இதுதான் இந்த கதை. இருக்கிறார் என்று சொன்னார்கள். நம்ம பத்மஸ்ரீ அண்ணா இருக்காங்களா? சரியா நல்லாவே கேட்டது மேடம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே கேட்டது. நாங்க அதாவது என்னன்னா அவர் சந்தோஷத்தை விட நாங்க சந்தோஷமா இருக்கோம். எனக்கு என்ன இந்த காலத்து பசங்க அப்படின்னு கேட்கணும்னு சொன்னதுனால இதை சொல்லிடுவோமே நினைக்கிறேன். இது உண்மை. ஆக்சுவலா நல்லது. அது ஆக்சுவலா நல்ல ஒரு கதை. ஒரு பார்வை நமக்கெல்லாம் இருக்கிற பார்வையை வித்தியாசம். அதாவது பிள்ளைங்க எப்படி இருக்காங்க இன்றைக்குன்றது நாம பார்க்கிற பார்வை வேற, நம்ம ஒரிஜினலா பார்க்க வேண்டிய பார்வை வேற அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. உண்மையும் கூட. அதாவது நமக்கு ஒரு ஒரு பார்வை மட்டும்தான் வச்சுக்கின்னு இப்படிதான் இருப்பாங்கன்றது எண்ணத்தோடயே பார்க்கறதுனாலதான் பிள்ளைங்களுக்கு நம்ம அவங்க அவங்க எது பண்ணாலும் நமக்கு தப்பவே தெரியுது. பட் அவனுக்கு பொறுப்பு கொடுக்கும் போது அந்த பொறுப்பை அவன் எப்படி செய்வான், அவனோட இந்த காலத்துல எப்படி அதை கொண்டு வருவான், அதை எப்படி இது சாமர்த்தியமா பண்ணுவான், அவனும் இறங்கி வேலை செய்வான், அவங்க கிட்ட எப்படி ட்ரீட் பண்ணுவான், எத்தனை செய்திகளை சொல்லணுமோ அத்தனை செய்திகளும் சொல்லியிருக்காரு. ஒரு மேனேஜ்மெண்ட்னா எப்படி இருக்குமோ அந்த காலத்துல இருந்து ஒரு டிரான்ஸ்மிஷன், அது ஓல்டுல வச்சிருந்து ஒண்ணு, இப்ப நியூ டெக் இதுல வச்சிருது ஒரு இந்த காலத்து மாற்றம். இதே பிசினஸ் டிரான்ஸ்மிட் பண்ணி ஒரு பெரிய மாற்றம். ஆனா அதே பிசினஸ் தான் ஆனா ஒரு பெரிய மாற்றம். அது இன்னொரு மாற்றம்னா பிசினஸ்ல மட்டும் மாற்றம் இல்ல, அந்த தொழிலாளர்கள் கூட இவன் இறங்கி வேலை செய்யறான். அது இறங்கி வேலை செய்யறதுன்றது அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸோட இன்வால்மெண்ட் தெரியுது. அதாவது ஒரு லீடர்ஷிப்னா எப்படி இருக்கணும், அப்ப இருந்த லீடர்ஷிப் வேற, இப்ப இருக்கிற லீடர்ஷிப் வேற. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி என்னால முடியும். இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட அதெல்லாம் நம்ம பொறுப்பை கொடுத்து ஒழுங்கா பண்ணா எல்லாம் ஒழுங்கா செய்வாங்க. நீங்க சும்மா நம்ம பிள்ளைங்க உருப்பட மாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்தை தான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான கதை. நிச்சயமா யாரும் இந்த மாதிரி ஒரு முடிவோ இந்த மாதிரி ஒரு கதையை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். மாலதி வா. இல்ல மைக் ஆன் பண்ணாதான். அன்மியூட் பண்ண மைக் இல்லையா? இல்ல மைக் அன்மியூட் பண்ணாதான். மைக் அன்மியூட் ஆகல சார். மைக் நீ ட்ரை பண்ணு, வேற யாருன்னா பேசட்டும். உங்க இடத்துக்கு பேசும். ஆமா சிவகுமார் சார் பேசுங்க. என்னை கூப்பிட்டீங்க சார். ஆமா சார் பேசுங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது சார், அருமையா இருந்தது மேடம். இந்த காலத்து பசங்களோட டீனேஜ் பசங்களை பத்தி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல போறான்னு நினைச்சேன். அவங்க ஏசி ரூமு, அவங்க இந்த பெட்டு படுத்துருக்காங்க. அப்படி என்ன சின்ன பசங்க அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வர்றது இல்லை. அந்த மாதிரி குழந்தைகளை பத்தி தான், அந்த மாதிரி டீனேஜ் கேர்ள்ஸ் பத்தி இப்ப சொல்ல வர போறான்னு நினைச்சேன். இந்த ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் இந்த களம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அந்த பாரிஸ் கார்னர் கடை தெருவை அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. ரொம்ப அதை நீங்க அழகா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. அது லிக்னிக் ஸ்ட்ரீட்டோ இல்ல அர்மேனியன் ஸ்ட்ரீட்டோ இல்ல இடையில குறுக்கால அந்த ஏரியாவை கொண்டு வந்துட்டாரு. ஆக்சுவலா ஏரியாவை கொண்டு வந்துட்டாரு. அந்த ஒவ்வொரு கடையும் ஒரு பிரபலம். அது முக்கியமா ஹோல்சேல் மார்க்கெட் தான், கிராமத்துல இருந்து வர்றவங்க தான். ஒவ்வொரு கடைக்கும் பல கஸ்டமர்ஸ் டிஃப்ரெண்ட் ஊர்ல இருப்பாங்க. அவங்க ஒரு கடைக்கு வந்துட்டாங்கன்னாக்கா அந்த கடைக்கு தான் வருவாங்க. நானே போயிருந்தேன். நம்ம இங்க வாங்குறதும் அங்க வாங்குறதுக்கும் கண்டிப்பா 25% 20% லாபம் நமக்கு கிடைக்கும். போகணும், வரணும், செலக்ட் பண்ணணும், ஒரு 6 நாள் 30 நாள் ஆகணும். ஆனா அருமையான குவாலிட்டி இருக்கும், கேரண்டி இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் விற்கிற இடம் தான் அந்த நீங்க சொல்ற பாரிஸ் கார்னர் தெருவில் இருக்கிற அந்த வியாபாரம். 60 வருஷமா வியாபாரம் பண்றாருன்னா அதான் அவருடைய நேர்மையும் நியாயமா வியாபாரம் பண்றது. அந்த கடைக்கு ரங்கசாமி அப்புறமா தான் பிசினஸ் கொண்டு வந்திருக்காரு.
பிள்ளைங்க மேல நம்பிக்கை இல்லை அவருக்கு. ஆனா பிள்ளைங்க அதை விட பிரமாதமா செய்யறாங்கிறது அவரால் நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன 20 அடி பாயின்றான பிள்ளை அந்த மாதிரி பையன் பிரமாதம் பண்ணியிருக்கான். நம்ம தான் பிள்ளைங்களை பத்தி நம்ம அண்டர்எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம். எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச வியாபாரிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு தியேட்டர் பிசினஸ் தியேட்டர் ஓனர் பிள்ளைகள் நம்பவே மாட்டாரு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் ஆகினது ரொம்ப பிரமாதமா போச்சு. இப்போ அந்த தியேட்டர் பிசினஸ் கம்மின்னு வச்சுங்க. ஒரு காலத்துல பிள்ளைங்கன்னா அந்த பெரிய பெரிய டெக்னாலஜி கொண்டு வர்றாங்க, பெரிய பெரிய அந்த சென்டர் கொண்டு வர்றாங்க. இந்த ஜனங்களை கூட்டத்தை வரவழைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்றாங்க. அந்த மாதிரி இந்த பையன் பண்ணியிருக்கான், ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்காரு. பாராட்டப்பட வேண்டிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது கதையில. அதை ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கீங்க. சோமவல்லியப்பன் அழகா எழுதியிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி இப்படி இருக்காங்கன்னு எழுதியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சூப்பர் சார், தேங்க்யூ சார். முதல்ல வந்து இன்னொரு முறை நம்ம பிரேமா மேடம்க்கு வந்து கை தட்டுவோம். ஏன்னா இவ்வளவு சிரமத்துக்கு அப்புறம் இந்த கதையை வந்து கரெக்டா அதை செட்டப் பண்ணி முடிச்சு அதை அழகா முடிச்சாங்க. ரொம்ப நல்ல தெளிவாகவும் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, அப்பான்னா அந்த அப்பாவோட கேரக்டர், அந்த பையன் அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது, அம்மா சொன்னா பையன் கேட்டுக்கிறது, பாட்டி வந்து செல்லம் கொடுக்கறது, அந்த பசங்க வந்து அந்த ஏஜுக்கே உரிய நான் பாத்துக்கிறேன், இனிமேல எனக்கு பிடிச்ச வேலையை நீ சிபாரிசு பண்ணி என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டாம்னு சொல்றது. அது ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு நிதர்சனமா வந்து அது கரெக்டா ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்பா அப்படின்ன உடனே அட்ரஸ் அப்படின்ன உடனே அந்த பாக்குறாரு. அட்ரஸ் கூட தெரியாத உன் பையன் போய் அந்த 90 வருஷம் கடையில போய் உட்கார்ந்து இப்படி பேண்ட், ஜீன் பேண்ட், டிஷர்ட் போட்டுட்டு இருக்கிற பையன் அப்படின்ற மாதிரி இது யதார்த்தமா ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு சார். ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. நல்லா எழுதியிருக்காரு. அதாவது சூப்பர் மார்க்கெட் கூட பாத்துருக்கமா. ரொம்ப அருமையான கதைங்க. சூப்பரா நல்லா சொன்னாங்க. இதுல ஆக்சுவலி வந்து இந்த காலத்து பசங்க வந்து நம்ம பொறுப்புள்ளவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்துக்கு சொல்றாப்புல வர்ற கதையா இருக்கு. இத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். நன்றி சார். சிவகுமார் சார், நீங்க பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார் ஒண்ணே சூப்பர் மார்க்கெட்டை கொண்டு பாத்திருக்கேன். அவர் பெரியவர் வரைக்கும் ஒரு மாதிரி அந்த வியாபாரம் நடந்து பெரியவருக்கு இந்த கதையில வர மாதிரியே உடம்பு சரியில்லை கேட்டாக்கா உடம்பு சரியில்லை. பசங்க வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டாங்க, கடையை ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டானுங்க, கடன் பில் நடக்குது, ரொம்ப செய்யறானுங்க. அந்த பசங்க விட்டாக்கா நல்லா செய்யறாங்க, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது பாராட்டப்பட வேண்டிய அம்சம் தான். பிள்ளைகளை நம்பணும், அந்த நம்பியே அவங்க கிட்ட ஒப்படைக்கணுன்றதாங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். ரொம்ப அருமையான கதை மேடம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அம்மாவை தான் சொல்லணும். எங்க சார் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணாரு, ஆனா அம்மாவை விட்டுட்டாரு. அம்மா தான் பிள்ளைய நம்பினாங்க ஃபர்ஸ்ட். அப்பா வந்து நம்பாம பார்த்தாலும் அம்மா தான் அவனை சொல்லி சொன்னது. இல்லைன்னா அதை செஞ்சிருக்க மாட்டாங்க, அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்காது. அம்மா தான் வந்து பையனை நம்பி விட்டுருக்காங்க, அவன் போனாதான் அவனுக்கு செய்வான் அப்படின்ட்டு. அதுதான் ஒண்ணு. அவங்க அம்மா தான் இந்த இடத்துல வந்து எனக்கு முக்கியமா பட்டாங்க. அந்த பையன் வந்து எல்லாமே நல்லாவே பண்ணிருக்கான், நியூவா எல்லாமே. இந்த காலத்து பசங்கன்னும் போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த வியாபாரத்தை அவன் வந்து நல்லா நடத்திருக்கான் அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த மாதம்பட்டி ரங்கராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு சமையல்ல. அவங்க அப்பா அப்படிதான், அவர் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கஷ்டப்பட்டு அந்த சமையல் கலையை வளர்த்து இருக்கிறாரு. ஆனா இந்த பையன் அவங்க அப்பாவுக்கே வந்து பையன் சமையல் தொழிலுக்கு போக கூடாதுன்ற எண்ணமா, நம்ம தான் அடுப்படியிலே இருக்கிறோம், நம்ம எதுக்கு செய்யணும், பையன் வந்து படிச்சுட்டு ஐடில வேலை செய்யணும். இவனும் பிஎஸ்சி ஐடி படிச்சுட்டு ஐடி கம்பெனில போய் வேலை எல்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா இவர் வந்து வேணான்னு வந்து அந்த தொழிலை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட அந்த பாரம்பரியமான அந்த சமையல் வேலையை தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அவர் அந்த சமையல தான் செய்யறாராம். ஒரு ரிசப்ஷன் நடக்குதான், அந்த ரிசப்ஷன்ல இவர் தான் ஹெட் குக்கா. சின்ன பையன் தான், அவன் தான் ஹெட் குக்கு. மாதம்பட்டி ரங்கராஜன் அவன் பேரு, அவங்க அப்பா பேரு மாதம்பட்டி செல்வம். பசங்க வந்து அந்த ரிசப்ஷனுக்கு ஒரு நிறைய இவனோட காலேஜ்ல படிச்ச பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்களாம். வந்துட்ட உடனே இவனை பார்த்துட்ட உடனே நின்னடா ஐடி படிச்சுட்டு இந்த வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எல்லாமே ஒரு டிஸ்கரேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா இவர் வந்து இல்ல, நான் வந்து இந்த தொழிலை எடுத்து நான் செய்வேன் பேஷனா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஃபுல்லு சக்சஸா அவர் வந்து இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாதம்பட்டி ரங்கராஜன் குக்குன்னா அவ்வளவு சூப்பரா இன்னைக்கு வேர்ல்டு வைடு. இப்ப மோடி வந்தப்ப கூட அவர் தான் சமையல் பண்ணி கொடுத்தாங்களாம்.
அதுதான் லேட்டஸ்ட் தகவல். இதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த காலத்து பசங்க எல்லாமே பண்றாங்க. நம்ம தான் வந்து குறை சொல்லியே பழகிக்கிட்டே இருக்கிறோம். பிள்ளைங்களோட பாசிட்டிவ பார்க்காம நெகட்டிவ மட்டும் பார்த்துன்னே இருக்கிறோம். அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் மேடம். சார் வந்து ரொம்ப சூப்பரா எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்றத இந்த கதை மூலியமா நல்லா ஒரு நல்லாவே எழுதியிருக்கிறாரு. அதனாலதான் இது வந்து அந்த விருது வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சின்ன சாதாரண கதை தான், ஆனா இதுக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒரு டச்சிங்கா இருக்குது. அதுதான் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. அடுத்து யார் பேசுறது? வணக்கம் சார், வேலம்மாள் பேசுறேன். மேடம் வாங்க. எப்பவுமே அம்மா வந்து ரொம்ப அழகான கதைகளை சொல்லுவாங்க, ரசித்து சொல்லுவாங்க, உணர்ச்சியோட சொல்லுவாங்க. அத மாதிரிதான் இன்னைக்கு இந்த கதை. மாலதி அம்மா சொன்னது மாதிரி உண்மையிலேயே இந்த காலத்து இளைஞர்கள், ஏன்னா நான் இளைஞர்களோடயே பழகுனவங்கிறதுனால சொல்றேன், இளைஞர்கள் வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கணும் அவங்கள, அவ்வளவுதான். அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், எங்கேயோ போயிடுவாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, இவங்க எதுக்குமே லாய்க்கில்லாததும் இருப்பானுங்க, இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா நம்ம அதுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் ஒருத்தன். இப்ப எங்க கல்லூரியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு பரிமாற போவான். அப்பெல்லாம் வந்து என்கிட்ட கேட்பாமா, இன்னைக்கு விடுமுறை தாங்க, நாங்க உணவு பரிமாற போறோம், எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா. நான் அதை கண்டுகொள்ளாம போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுப்பேன். ஆனா வந்து நல்லா படிக்கிற பையன், நல்ல உயர்ந்த பையன். இன்னைக்கு ஒரு மாதம்பட்டி செல்வ அவங்க ரங்கராஜ பத்தி அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு சிவராமன் அவங்களுடைய வீட்டு திருமணத்துல விதவிதமா அவங்க உணவு தயார் பண்ணி உலக அளவுல இன்னைக்கு புகழ் பெற்ற பையனா இருக்கிறாப்புல. பார்த்தா நல்ல அற்புதமான ஒரு சிரித்த முகத்தோடு அந்த பையன் இருக்கிறாப்புல. இது வந்து ஒரு உதாரணம் தான் நீங்க சொன்னது. இது மாதிரி ஏராளமாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு திறமையான அப்பாவுடைய தொழிலை எடுத்து நடத்தி ரொம்ப திறமையா இருக்கிறவங்க இருக்காங்க, அப்பாவுடைய தொழிலை அழிக்கிறவங்களும் இருக்காங்க. அது வேற விடை. அது 1-2 எப்பவுமே ஒரு எடுத்துக்காட்டுகள்னு இருக்கதான் செய்வாங்க. ஆனா இதை பொறுத்த வரையில அற்புதமான கதைமா. அந்த பையனுடைய மாலதி வந்து சொன்னாங்க, அது அம்மா தானே கண்டுபிடிச்சாங்கன்னு. உண்மைதான், தாய்க்கு தானே தெரியும் மகனுடைய திறமைகள் எல்லாம் என்னன்னு தெரியும். இருந்தே அம்மா அவனுக்கு செல்லம் கொடுத்தாங்க, பாட்டி செல்லம் கொடுத்தாங்க. அப்படி செல்லம் கொடுப்பதல்ல, அவங்கள வந்து ஒரு மறந்துக்கு நெருக்கமானவர்களாக வைத்துக் கொள்வாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த வகையில ரொம்ப சிறப்பான ஒரு கதையை சொன்ன பிரேமா மாமாக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இதை ஏற்பாடு செய்த ஸ்ரீபன் ஐயாக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். நன்றி. தேங்க்யூமா. ஆக்சுவலா வந்து அப்படின்றத விட அந்த நெசசிட்டி வந்து அவனை வந்து அவ்வளவு ஜாலி பாயா இருக்கேன். அப்படி இருந்த பையன் அப்பாக்கு உடம்பு முடியலன்னா பாத்துக்க மாட்டானா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க. அது கரெக்டா ரேஸ்ட் அப் டு த அதுல வந்து அவனுடைய இன்புட். இவர் வந்து பேரன் அப்படின்னு இவர் ஒரு லைஃப வந்து ஒரு பயம் அவருக்கு. அதுல மாலதி அம்மா பத்தி சொன்னவனே எத்தனை தலை ஆட்டுச்சு, எத்தனை முகம் சிரிச்சு தெரியுமா? பாத்தீங்களா? அத நாங்க பார்த்தோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாங்க இல்லைன்னு சொல்லல மேடம். சொல்ல மாட்டீங்க. அம்மா பத்தி சொன்னாலே பிரைட்டா தான் ஆயிடுது. அது வந்துச்சு, பல பல பலன்னு இருக்குது ஆக்சுவலா. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற யார் பேசுறது? ரமேஷ் பேசுறீங்களா? வாங்க சார், வினந்தேந்தர் சார் பேசுங்க. வணக்கம். நான் வெளியில இருந்தேன், ஆனா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க திரும்பி பிரேமா மேடம். அழகா கதைய மனசுல உருவாக்குறது மாதிரி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இது எங்க பகுதிகள்ல இருக்கிற ஒரு சொலவடை. அதாவது பெட்டிச்சாவிய பையன் கையில கொடுத்தா அவன் சரியா வந்துருவான் அப்படிங்கறது இது இன்னும் அழகா சொல்லுவாங்க. எங்க பக்கத்துல பெரிய அந்த ஆட்சின்னு சொல்றோம்ல, பெரியவங்க எவனாவது சுத்தி தெரிவாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல ரொம்ப போக்கஸ்டா இருக்குங்க பையங்க. நான் நிறைய பார்க்கிறேன். அந்த காலத்துல இருந்தா என்ன சொல்லுவாங்க, பொட்டிச்சாவி கையில வந்துருச்சுன்னா அவன் சரியா வந்துருவாங்க. அது மாதிரி வந்தவங்க நிறைய பேரை பார்த்திருக்கேன். சும்மா தெரிவாங்க, அப்புறம் அவங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா அந்த படத்து மேல அவ்வளவு கரெக்டா பண்றவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. இன்னொன்னு, இன்றைய இளைஞர்கள் ரொம்ப போக்கஸ்டா இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நிறைய ஒரு போட்டியில படிக்க வேண்டியது இருக்கு. போட்டியில தான் அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னா
அதனால நல்ல என்னை விட கூட போக்கஸ்டா இருக்காங்க அவங்கன்னு நான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது உண்டு. அவங்க கரெக்டா பண்றாங்க. இன்னொன்னு, இன்றைய பெண்கள்லாம் பிள்ளைகள் எல்லாம் பாக்குறேன், பெண்கள்லாம் வீட்டுல இந்த பக்கத்துல இருக்க நாங்க சொல்லுவோம் குடிச்ச ரோட்டாவை தள்ளி கூட வைக்க மாட்டாங்க. இந்த குடிச்ச டம்ளர் தண்ணி குடிச்ச டம்ளரா அங்கேயேதான் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு டீ குடுத்து எல்லாம் இது பண்ணா. ஆனா அவங்க திருமணம் ஆகவும் நான் பாக்குறேன். எவ்வளவு அப்புறம் அவ்வளவு சிறப்பா அவங்க வீடுகளுக்கு நம்ம திரும்பி போற போது நம்மளை எப்படி வரவேற்கிறாங்க, எப்படி இது பண்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மாற்றங்களை பாக்குறேன். இன்னொன்னு, அந்த கம்பெனி புது திட்டம் வர்றது ஸ்டீஃபன் சார் சொன்னது மாதிரி அந்த அவங்க கம்பெனி வர்ற போது பழைய டெக்னாலஜி வந்து எத்தனை இதுகளை நம்ம பாக்குறோம். அது கவுண்டர் ப்ரொடக்டிவாகவும் போகுது, அது வேற. இருந்தாலும் இன்றைக்கு நம்ம எல்லாருமே பசங்க ஒண்ணும் சரியில்லை சரியில்லைன்னு சொல்றதும் ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா அவங்க ரொம்ப சரியாவும் இருக்காங்கிறத ரொம்ப அழகா சொன்ன கதை. நீங்க சொன்ன முறை ரொம்ப சிறப்பு, பாராட்டு, வாழ்த்தமா. நன்றி 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 சார், நன்றி. வணக்கம் மேடம். இதுல சோமா வள்ளியப்பன் சார் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காரு. எப்படின்னா, கதையோட தலைப்பு இந்த காலத்து பசங்க இருக்காங்களே அப்படின்ற ஒரு கொடுத்துட்டு கதையை எந்த அளவுக்கு கொண்டு போனார் பாருங்க. அத கதை அதுதான் வந்து இந்த ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்னு கோபிநாத் எழுதினார். எல்லாரும் அந்த புத்தகத்தை வாங்கினாங்க. அப்படி என்னதான் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறது தான் அந்த தலைப்பு. இந்த காலத்து பசங்க இருக்காங்க, எப்படி வேணா எடுக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அந்த ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றது தான் அந்த அந்த அவருடைய அந்த பிசினஸ் மைண்ட்ல இருக்கு. அது நான் நினைக்கிறேன் சோமா வள்ளியப்பன் சாரோட இது. அது கதையை அவரு வல்லுனர், அவர் கதையை நம்ம பக்கம் தீர்ப்பதுல அவர் வல்லுனர். அதுல நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம இவங்க சொன்னாங்க, மாலதி மேடம் சொன்னாங்க தாய் தான் அப்படின்னாங்க. இங்கே நான் உன்னை பதிவு செய்யறேன், இந்த கதைக்கு கருவுக்கு உயிர் கொடுத்தது தந்தை தான். அவர் சொன்னதால் தான் இந்த காலத்து பசங்க இருக்காங்களே அப்படின்றதுக்கு ஒரு கதைக்கு உயிர் கொடுத்தது தந்தை தான். அதாவது ராமாயணத்தை சொல்ற கோச்சு கூட சார், ராமாயணத்துல ராமருக்கு அரச பதவி கொடுக்கணும்னு நினைச்சாராம் யாரு, தசரதன். அப்ப என்ன பண்ணாராம், தன் தோல் கொண்டு அவர் தோல் அளந்தாராம், கட்டி பிடிச்ச மாதிரி. தசரத மன்னனு ராமரை கட்டி பிடிச்சாராம். அப்போ இவர் போடுவார் கம்பர், தன் தோல் கொண்டு தன் தோல், இவ்வளவு வருஷம் நம்ம அளந்தோமே, இந்த ராஜ்யத்தை ஆண்டோமே, அது போல தன் மகன் இருக்கானான்றத அவர் ஒரு விஷயமா பாக்குறாரு பாருங்க. அதை கொண்டாந்து அந்த கதைக்கு உயிர் கொடுத்தாரு. அதனால அந்த கதையை தூக்கி சுமக்கிறது தந்தை தான். அது தாய் வந்து விதைத்தாலும் அறுவடை செஞ்சு தந்தை என்பதை நான் இங்க சொல்லிக் கொள்ளுதுல சொல்றேன். அப்புறம் வந்து இதை பார்க்க சொல்ல எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. குறிப்பா சொன்னது ஏவிஎம். ஏவிஎம் ஐயா அவர்கள் இருந்த போதும் அதற்கு பிறகு அவங்க பசங்க வந்த போது எப்படி இருந்து பாருங்க. அவர் இருந்தவும் நல்லா இருந்தது, அவங்க பசங்க வந்து ஓஹோன்னு போச்சு. அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அந்த டாக்டிக்ஸ் இந்த காலத்து நடைமுறையை போட்டு புது பாடல்கள் புது கரு முறையில் கொண்டாந்து அது கொண்டாந்தாங்க பாரு. அதுக்கு இந்த கதையோட கருவும் அதுதான் எனக்கு ஞாபகப்படுத்துது, ஏவிஎம் பிரதர்ஸ் பயன்படுது. ரெண்டாவது, இதுல ரொம்ப விஷயம் என்னன்னா, அவர் வந்து அந்த ஆட்டோல ஏறி சிரிச்சின்னு போக சொல்ல எனக்கு கௌரவம் படத்துல ஞாபகம் வருது. அதுல வந்து சிவாஜி சொல்லுவாரு, பெரிய சிவாஜி, யங் புல் கில்டு த ஓல்டு புல் அப்படின்னு சிவாஜி. அந்த ஒரு இந்த கோர்ட் சீன் வரும்போது அதே மாதிரி அந்த சிவாஜி சொல்லுவாரு, நம்ம எங்க கட்சிக்காரருக்கு புரியலாம், இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லுவார் இந்த சிவாஜி. ஏண்டா நான் தான் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன், எனக்கே நீ சொல்லி தரியா அப்படின்னு சிவாஜி சொல்லுவாரு. அது போல அவர் வந்து அந்த ஒரு கதை ஆசிரியர் பாருங்க, ஒரு சுச்சுவேஷனா பாக்குறாரு பாருங்க, நம்ம பையன் எப்படி வேலை செய்யறான்னு. அவருக்கு எப்ப தெரியுமா அந்த ஒரு தன்னம்பிக்கை வருது, கஸ்டமரை விசாரிக்கும் போது தான் அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறாரு. அது வரைக்கும் அவர் விஷயம் பார்த்தாலும் அங்க வேற கஸ்டமரை கேட்கிறாரு, என்ன பண்ணா அவங்க சொல்றாங்க, அப்பா இந்த மாதிரி சரியான ஆளு என்னன்னா. இது எல்லாத்துக்கும் மேல மிகச்சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, மகாபாரதத்துல திரௌபதி வந்து புடவிய துரியோதனை உணரும் போது ஒரு கையை பிடிச்சினே கண்ணனை கூப்பிட்டாலாம். அப்ப கண்ணன் வரலையாம். 2 கையை வச்சு சரணாகதி அடைஞ்சு கண்ணா நீதான் துணையினும் போது கண்ணன் வந்தா இருப்பாரு. அது போல தந்தை சரணாகதி அடைந்த பிறகுதான் மகனுடைய அந்த இது தெரிஞ்சுது. அது வரைக்கும் தந்தை அவனை நம்பல, முழுவதுமா சரணாகதி அடைஞ்சிட்டார் தந்தை. அப்பா நீதான்ப்பா, எனக்கு உடம்பே சரியில்லைன்னும் போதுதான் அவனுடைய முழு திறமையை அதில் காட்டுறதுக்கான வாய்ப்பு அதில் ஏற்படுத்தி இருக்காரு. நல்ல அருமையான கதை, இந்த காலத்துக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லக்கூடிய கதை. நீங்க சொன்ன விதம் அருமையா இருந்தது மேடம். உண்மையிலே நீங்க அந்த
கதை அந்த எனக்கு எனக்கு உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, பாரிஸ் கார்னருக்கே எங்களை கூட்டிட்டு போயிட்டீங்க. நீங்க சொன்ன அந்த முட்டு சந்து, அந்த கார் நிறுத்த முடியாத இடம், அது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதே மாதிரி அந்த மாதிரி இருந்தது. உண்மையில நான் புகழ்வதற்கு சொல்லி அடுத்தது அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீலிங்கை கொண்டாந்துட்டீங்க. பெட்ஷீட் போத்தின்னு ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாருன்னும் போது நாம தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது இதுதான் அந்த ஆசிரியருடைய சிறப்பு, இதை கதை சொல்பவருடைய சிறப்பு. மிக அருமையா சொன்னீர்கள் மேடம், வாழ்த்துக்கள், வணக்கம். இல்ல சார், அப்பாவை வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, நம்பல ஆக்சுவலா அவருக்கு வந்து நினைச்சிருப்பாரு, அவர் வந்து பிகாம் முடிச்ச உடனே படிச்சது போதும்னு அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து கடையில உட்காத்தி வச்சு ஒரு 10 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு. இவர் வந்து பிஇ படிக்க வச்சிருக்காரு பையனை, அவன் நல்லா ஜாலியா இருக்கிறான். அந்த அப்படி வந்து கூட நினைச்சிருக்கலாம். அவன் போய் இந்த கடையில 90 வருஷம் பில்டிங்ல அழுக்கு பொட்டியில இவன் லேப்டாப் வச்சுட்டு ஆர்டர் பண்ணி பீஸாவும் அதுவும் சாப்பிடுற பையன் இத போய் உட்காருவானா அப்படின்ற ஒரு அன்பு அவருக்கு. அவன் பேச்சு அன்பு இல்ல மேடம், அது அன்பு இல்ல, நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை, அதாவது அன்பு இருந்தது, கொஞ்சம் சிறிதளவு நம்பிக்கை இருந்தது, பெரிதளவு நம்பிக்கை இல்ல. அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்ல ரமேஷ், அது கிடையாது. ஆக்சுவலா மேடம் சொல்றதுதான் கரெக்ட். ஆக்சுவலா வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கோம். இன்ஜினியரிங் படிச்ச பிள்ளைய வந்து இந்த பகுதியில வந்து உட்கார வைக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தினாலதான் அவர் வந்து இந்த பிள்ளைய வந்து வேற இடத்துல வேலை செய்வதற்கு இருப்பாங்க, பிள்ளைங்க எல்லாம் இந்த பக்கம் வரமாட்டாங்க. ஒரு இது இவனை கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கதான் அவனுக்கு 4 பேர் கேட்பாங்க, படிச்ச பிள்ளைய தூக்கி வந்து இங்க போட்டே அப்படின்னு கேட்பாங்கன்றது இதெல்லாம் இருக்கும். பிள்ளைங்க அப்பாவுக்கு வந்து அந்த இது இருக்கும். இது பொதுவாகவே எல்லா தந்தைக்கும் வர்றதுதான். இவ்வளவு படிக்க வச்சு, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, இன்ஜினியரிங் படிக்க வச்சுக்கிறோம், அவனை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைக்கிறோம் அப்படின்றது ஜென்ரலா. இதே தாய் இவர் உடம்பு சரியில்லாத நேரத்துல அவங்க வரட்டும்னு சொல்லியிருந்தா, பச்சை பிள்ளைய போய் நீ கூட்டினு வரியா அப்படின்னு பார்ப்பாங்க, இங்க போய் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களே சொல்லியிருப்பாங்க, அவன் எவ்வளவு இன்ஜினியரிங் படிச்சுக்கிறான், அங்க போய் உங்களுக்கு கூட உட்கார வைக்கிறிய கைலாங்கடையில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களே சொல்லியிருப்பாங்க. பட் அந்த சூழ்நிலை அது அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குது, அந்த பொறுப்பை எடுத்துக்கிறான். அந்த பொறுப்பை எடுக்கும் போது அவன் எப்படி கையாளுறான்றதுதான் உண்மை. அதை பார்க்கிற தந்தைக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதுதான் நிதர்சனம். இவர் முதலாளி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தான் சார். அவர் முதலாளி மாதிரி இருக்காரு. பையன் அழகா வந்து எல்லாரையும் வளைச்சு போட்டு அதுதான் ஒரு இதை அதுல இவரோட டெக்னிக் ரொம்ப அழகா பல இடங்கள்ல ட்ரைனிங் கொடுக்கும்போது இதை சொல்லுவாரு. அது அப்படியே இங்க கொஞ்சம் அழகா கதையில எழுதியிருக்காரு. அதுதான் மேடம் அவர் சொல்றாரு, இந்த காலத்து பசங்க இருக்காங்களேன்றத ட்ரெண்டே அதான், அந்த மாதிரி அனுசரிச்சு போறாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த காலத்து பசங்க இருக்காங்க. அதாவது எல்லா காலத்துலயும் அப்படின்னு இந்த காலத்து பசங்க நினைச்சுக்கிறது, இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, ரெண்டும் எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஈர்ப்பு அந்த புத்தகத்தை உருவாக்கணுன்றதுக்காக தான் அந்த தலைப்பை கொடுத்து எல்லாம் வாங்க வச்சாரு. அது ஒரு டாக்டிஸ். புத்தகத்துல இல்ல, இது புத்தகத்து உள்ள இருக்கிற ஒரு கதை, அவ்வளவுதான். ஒரு தலைப்பு சொல்றேன், இந்த புத்தகத்தை வாங்காதீர்கள் சொல்லி ஒரு புத்தகம் போட்டாரு நம்ம கோபிநாத். இல்ல ரமேஷ், அது வந்து உங்களுக்கு இன்னொரு கதை சொல்றேன். இவரு கேவி ஆனந்த் ஒரு படம் ஒண்ணு எடுத்தாரு. படம் எடுத்தது கோபிகாவும் அந்த இவரும் நடிச்சாங்க. ஃபுல்லா காதல் காட்சிகள், ரொம்ப க்ளோஸா செக்ஸியா இருக்கும். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா அது கந்து வெட்டி கதை. எல்லாரும் எதிர்ப்பையும் அந்த மாதிரி கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போன வேற டைவர்ஷன் கொடுத்தாதான் அது சக்சஸ் ஃபார்முலா. அந்த சக்சஸ் ஃபார்முலா தான் இந்த ஆசிரியர் கையாண்டு இருக்கிறார். என்னுடைய கருத்து. இல்ல தவறு. ஆக்சுவலா வந்து கோபிநாத் எழுதுறது வந்து தலைப்பே அப்படி. இந்த புக்கோட தலைப்பு வந்து வேற. இந்த புக்கோட தலைப்பு வந்து ஜெமினி சர்க்கிள் தான் இந்த புக்கோட தலைப்பு. இதுக்குள்ளர இருக்கிற ஒரு கதை தான். அதனால யாரும் புக் வாங்குறவங்க யாரும் இந்த கதையெல்லாம் பார்க்க போறது இல்லை. அந்த ஜெமினி சர்க்கிள் பார்த்துட்டு தான் பார்க்க போறாங்க. அதனால அந்த பிசினஸ் டெக்னிக் எல்லாம் கிடையாது. புக் வாங்குறது பத்தி இல்ல சார், ஒரு ஆர்வத்தை தூண்டும் தான் நான் சொன்னேன். புக் வாங்குறதுக்கு ஏன்னா பார்க்கறதுக்கு தெரியாது இல்ல. இன்னொரு விஷயம் ரமேஷ், இந்த காலத்து பசங்க இருக்கிறாங்களே அப்படின்னாவே யாரும் பாசிட்டிவா இது இருக்க போறது எடுக்க மாட்டாங்க. புக்கை பார்த்தா கூட இதுல ஏதோ எழுதியிருக்காரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. படிச்சா தானே சார் 50-50 எய்ம் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க. அதை படிக்காதவங்க நம்ம 100% நீங்க சொல்ற கருத்துல இது கதை எழுதல. இந்த கதை இந்த புக்குக்கு வந்து அவர் எழுதி இருக்கிறது ஒரு கதையை எழுதிருக்காரு, அவ்வளவுதான். சரி, ஓகே, நம்ம மத்தவங்க பாப்போம், பேசுவோம். வாங்க லதா மேடம் பேசுங்க. மேடம் நல்லா சொன்னீங்க. இந்த காலத்து ரமேஷ் சார் சொல்ல வந்தது என்னன்னு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு,
அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டோரியுடைய டைட்டிலுக்கு அவர் சொல்றாரு அது கரெக்ட், அது கரெக்ட், அவர் எழுதினது. அதுல எந்த விதமும் இல்ல. அதைத்தான் நான் சொல்றேன், இந்த டைட்டிலுக்கு அதான் சொன்னேன், இந்த டைட்டிலுக்கு அது கரெக்ட். ஆனா அத புத்தகத்தோட பார்த்து புக் வாங்க முடியாது. ஆமா, இல்ல சார், அதனுடைய சார் ஒரு மைண்ட்னா அப்படியே போவோம். அதனுடைய இப்போ என்னுடைய பார்வையா இருக்கலாம், ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தக வாங்குறோட பார்வை வேற மாதிரி இருக்கும். நான் அந்த கண்ணோட்டத்தில் நீங்க சரி ரமேஷ், ஓகே ரைட். லதா மேடம் நீங்க பேசுங்க. வாங்குறவங்க பொருளடக்கம் எல்லாம் பார்த்துட்டு வாங்கினாங்கன்னா மேபி இந்த மாதிரி தாட் வரலாம், அவ்வளவுதான். ஸோ ஆனா இந்த ஒரு ஸ்டோரி, பர்டிகுலர் ஸ்டோரியுடைய டைட்டில், அந்த டைட்டில பார்த்தோம்னா அது பிளஸ் எந்த பக்கம் சொல்றாருன்னு தெரியாது. அது பார்க்கணும், படிக்கணும் அப்படின்ட்டு மக்களுக்கு ஆர்வம் வர்றது நிச்சயம். ஸோ அது மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அதுதான் ரைட்டரை பத்தி சொல்ல வேண்டியது. மேடம் வந்து நல்லா நரேட் பண்ணாங்க, ஐ மீன் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க மேடம், நல்லா இருந்தது. அப்புறம் இந்த காலத்துல பசங்க வந்து ரெண்டு விதமாவும் இருக்காங்க. முன்ன காலத்துலலாம் அவங்களுடைய ட்ரெண்ட் எப்படின்னு நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இப்பெல்லாம் அப்படி தெரிஞ்சுக்க முடியல. அங்க ஒண்ணு படிக்கிறாங்க, வேற ஒர்க் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அதை காட்டுது. ஸோ ஒரு சிலருக்கு அது தெரியாது, சடனா அது வெளில ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது காமிக்கிறாங்க. இன்னொருத்தங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வராமலே காமிக்கிறாங்க. ஒரு சிலர் காமிக்கிறது இல்லை. அது மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்காங்க. இதுல வந்து பையன் நல்ல கேட்டகரியில இருந்து அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியா போகுது. நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நம்ம ஃபேமிலியில இப்படி ஆகுமோ, ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வருது. நல்லா இருக்கு மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க கல்யாணி மேடம் பேசு. அனைவருக்கும் வணக்கம். பிரேமாமா ரொம்ப அழகா இருந்தது. அந்த டிஸ்டர்பன்ஸ்லயே உங்களோட குரல் வந்து அழகா நம்மள கவர்ந்து இழுத்துதுன்னு வச்சுக்கலாம். கதையில கதை வந்து எனக்கு எப்பவுமே இந்த காலத்து பசங்க மேல ரொம்ப நம்பிக்கை உண்டுமா. எனக்கு அது மாதிரியே அவரு சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்பவுமே இந்த காலத்து பசங்க மேல தேவைன்னு வந்தா அவங்க வந்து கண்டிப்பா அந்த களத்துல இறங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு அதுல நம்பிக்கை உண்டு. ஒரு தடவை நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனப்போ ஒரு வயசானவர் அப்படிதான் புலம்பிட்டு இருந்தார். காய்கறிகள் எடுக்கும் போது இந்த மாதிரி இந்த காலத்து பசங்க எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, அதுக்கப்புறம் இந்த காய்கறி என்ன கூட என்னன்னு இது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருந்தாரு. அப்போ அந்த இடத்துல அவர் யாருன்னே தெரியாது எனக்கு. இங்கேதான் அந்த OMR ரோட்ல நீல்கிரீஸ்ல பக்கத்துல ஒரு பழமுதிர்ச்சோலைன்னு ஒண்ணு இருக்கும், அந்த இடத்துல. அப்புறம் அவர்கிட்ட நின்னு பேசிட்டு வந்தேன். இப்ப தேவையில்லைங்கிறதுனால அவங்க யாரும் இதுல இறங்கலைங்க. தேவைன்னு வந்துட்டா கண்டிப்பா விவசாயத்திலயும் சரி எல்லா களத்திலயும் வந்து நம்ம வந்து இளைய தலைமுறையாகட்டும் வந்து நின்று வேலை செஞ்சு நம்மளுக்கு பக்கத்துணையா நிப்பாங்க அப்படிங்கறத நான் சொன்னேன். அதே இது எனக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கேட்கறது. தேங்க்யூமா. தேங்க்யூ. சிறப்பா எழுதியிருக்காரு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாசிட்டிவ் சைடு ஆக்சுவலா வந்து வாங்க சார். ரத்னவேல் சார் பேசுங்க. வணக்கம் பிரேமாமா. நல்லா இருந்துச்சு நீங்கள் சொன்ன விதம், அந்த பாணி எல்லாம். அந்த அது ஏதோ நம்ம நான் இதை கேட்கிற போது என்னுடைய சொந்த கதை போல இருந்துச்சு. அவ்வளவு அற்புதமா கதை இருந்துச்சு. பல அம்சங்கள் எனக்கு பொருத்தமா இருந்துச்சு. நாங்கள் வாழ்க்கையில அன்றாடம் காண்ற விஷயங்கள்ல தான் அந்த கதையில அப்படியே இருக்கிறது. அதுதான் அந்த கதையின் ஒரு வெற்றி. இந்த ஆரம்பத்துல நான் இந்த தலைப்பை பார்த்தோன்னே இந்த காலத்து பசங்கள் இருக்காங்களே என்றா அது வந்து ஒரு நெகட்டிவான எண்ணத்தை தான் பெரும்பாலும் தூண்டும். ஆனா அது போக போக நான் அந்த கதை சொல்லி கொண்டு போக நான் நினைச்சு கொண்டு இருக்கிறேன் இப்படித்தான் இருக்க போகுது. இப்ப அந்த கடைக்கு அவர் போறார், அப்ப அந்த கடையில எல்லாம் குப்பையா இருக்க போகுது, எல்லாம் அசிங்கமா இருக்க போகுது, இப்படித்தான் இருக்க போகுதுன்றதுதான் என்ற எண்ணமா இருக்குது. இரண்டால் அப்படியான ஒரு தலைப்பில தான் அது இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள போனால் அது இந்த காலத்து பசங்கள் உண்மையிலே இப்படித்தான் இருக்கிறாங்க. அது ரொம்ப சரி. அது அப்படியே வித்தியாசம். இப்ப என்னுடைய மகனை நான் எடுத்து பார்த்தாலுமே இதே பார்வைதான். நான் அப்படித்தான் நினைக்கிறது. அதே போல என்னுடைய மனைவிக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த பார்வை அதுவும் அப்படியே இதுல சொல்லப்பட்டிருக்கு. அத்தனையும் அப்படியே அந்த ஒரு யதார்த்தமான கருத்துக்கள்லாம் இதுல ரொம்ப விட்டு போரிக்கொண்டு இருக்குது. அருமையானது. அந்த உண்மையிலே இந்த பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அம்மாமாருடன் மிகவும் நெருக்கமா இருப்பாங்க பசங்கள். அது குறிப்பா பசங்கள். பெண் பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசம்.
அப்பா அம்மாரோட கொஞ்சம் நெருக்கமா இருப்பாங்களா. ஆனா அந்த அம்மா மாதிரி என்னண்டா இவங்க செய்யற வேலையில் அப்பா அம்மாருக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை, பொறுமை குறைஞ்ச அது இயல்பாகவே ஒரு அப்பா அம்மா இருக்கு ஆண்களுக்கு என்று சொல்லலாம். அதுலேயே அதன் அந்த கேட்டகரிக்குள்ள வரபடினாலே ஆம்பளைகளுக்கு அப்பா அம்மா இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இவர்கள் செய்யற சின்ன சின்ன தப்புக்களை எல்லாத்தையும் பெருசாக்கி சொல்லுவாங்க. அதை டிஃபெண்ட் பண்றதுதான் அம்மாக்கு வேலை. இதாலேயே அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரும். இது சாதாரணமா நடக்கிற விஷயம்தான். அது அந்த அந்த விஷயத்தை நான் பார்த்திருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. ஆனா பிள்ளைகள் இப்ப வந்து கூடுதலாக பொறுப்பாத்தான் இருக்கிறார்கள். அந்த கடை மூடாம இருக்கிறத பற்றி அவர் அப்பா கவலைப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் யதார்த்தமா சொல்லிக்க நானும் கொஞ்ச காலம் ஒரு கடை ஒன்று நடத்தினான். அப்ப எனக்கும் அந்த அந்த ஏக்கம், அந்த கடையை மூடுறதென்றால் ஒரு ஏதோ அடிச்சு போடுற மாதிரியான ஃபீலிங் வரும். அது 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 உண்மையிலே அவர் அந்த யதார்த்தமாகத்தான் எழுதியிருக்கிறார். ஆரம்பத்துல நான் இதே ஒரு கதையுண்டே நினைக்கல, நான் நிச்சயத்த ஒரு கலந்துரையாடலாத்தான் இருக்க போகுது, அதற்கான கருத்துக்களைத்தான் நீங்கள் முன்வைக்க போறீங்கள் என்றுதான் நான் நினைச்சிருந்தேன். இரண்டாவது கதை என்று சொல்லி போட இல்லை அப்படின்னால நான் அப்படி நினைச்சு கொண்டுதான் வந்து சரி பாப்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்று. இது அதே அளவு இன்ட்ரெஸ்ட் அதுல தான் இந்த கதையும் தூண்டி இருக்கு. அருமையான கதை, ஒரு யதார்த்தமான கதை, ஒரு நல்ல அருமையான கதை. அந்த இந்த காலத்து பசங்கள் இப்படித்தான் நடப்பாங்க. அவங்களுக்கு பல விஷயங்கள் எங்களை விட கூட தெரியும். எங்களது அப்பா அம்மாரை விட எங்களுக்கு கூட விஷயங்கள் தெரியும், எங்களை விட கூட விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஆனா நாங்கள் இப்பவும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு அப்படி செய்யாத இப்படி செய்யாதேண்டா அவன் சில சமயத்துல கேட்டு போட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா பேருந்து பார்த்தா அவங்க தங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் சொன்னதை விட சிறப்பாக செய்து கொண்டு வந்து முடிச்சிருவாங்க. அது அருமையா இருந்துச்சு. எல்லாம் பொதுவா அந்த அருமையான கருத்து, கதையோட நல்ல பாடமும் இருக்கு இதுல. அருமையா இருந்தா அதை நீங்கள் அருமையாக எடுத்து சொன்னீங்கள் யதார்த்தமாக. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார், நன்றி சார். சிவகனி. மேடம் வணக்கம் மேடம், ரொம்ப நல்லா சொன்னீங்க. நான் கேட்டேன் மேடம், கதையை முழுமையா கேட்டேன். தேங்க்யூ மேடம். ஓகே, ரிஃபை பாய். சார் வண்டியில இருக்கேன் சார். அருமையா இருந்துச்சு கதை, நான் இறுதி வரை கேட்டேன். அருமையான கதை, நெகட்டிவிட்டி இல்லாம. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பிறகு பேசலாம். சார் ஃப்ரீயா பேசுறேன் சார். இல்ல இப்ப சொல்லிடுறேன் மேடம், கதை வந்து சொன்னாங்க. நெகட்டிவ் கேக்குதா? சரிங்க, கேக்குதா? என்ன கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது. அதான் நெகட்டிவிட்டி இல்லாம பாசிட்டிவா இருந்தது வந்து கதை அருமையான ஒரு நல்லா இருந்தது. ஏதோ சொல்ல போறாங்கன்னு சொல்லிதான் நானும் பயந்தேன். கதை நல்லா ஆசிரியர் அருமையா எழுதியிருக்கிறாரு. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பா இருந்தது கதை. பொதுவாகவே நான் இப்ப சமீபத்துல நான் கண்ட காட்சி, இந்த ஃப்ளட்டுல வந்து யூத்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி சேவை ஆட்டாங்க தெரியுமா? சாப்பாடு இல்லாத ஆட்களுக்கு சாப்பாடு கொண்டு போறாங்க தவிர அவங்க ஒரு டீயை குடிப்போம், ஒரு சாப்பாடு தின்மான்னு கிடையாது. கடைசியில் அவங்களுக்குலாம் நான் சாப்பாடை கொண்டு கொடுத்து அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் எல்லாம் செயல்பட்டதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது. அதே மாதிரி ஒரு ஒரு மஸ்ஜித்ல தொழுகுன்னு நான் போகும்போது, தொழுகு முடிஞ்ச பிறகு ஒரு மூணு பசங்கள் 8 வயசு 50 வயசு பசங்கள் இருக்கும், சேட்டை பண்ணிட்டே இருக்கிறானோ. நான் தொழுதுட்டு பின்னால வர்றேன், ஒரு ஆளு அவரை அந்த பசங்களை போட்டு ஏசுறாரு. என் மூத்த அண்ணாங்க நிக்கிறாரு. மூத்த அண்ணாமா சொல்றாரு, இந்த மாதிரிலாம் பசங்களை ஏசாதீங்க, இந்த வயசுல பசங்களை அங்கே கேம் விளையாடி கம்ப்யூட்டர்ல டேப்லெட்ல அல்லது மொபைல்ல கேம் விளையாடுற பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு இங்க வந்து பள்ளியில பிரார்த்தனை பண்ண வந்திருக்கிறானுவோ, முன்ன பின்னமா இருக்கும், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும்னு சொல்லி என் மூத்த அண்ணன் புத்திமதி சொல்லிட்டு இருந்தாப்புல, யார் பேசுறான்னு அவங்கள. அதே மாதிரி நல்ல சிந்தனை உள்ள பசங்கள்லாம் வளர்ந்து வர சூழ்நிலை தான் இப்ப ஏற்பட்டிருக்கு. அருமையா இருந்துச்சு கதை. ரொம்ப நன்றிம்மா. நன்றி நன்றி பாய் பாய். நன்றி நன்றி. பிரேமா மேடம், நீங்க எதனா பேசு. இல்ல சார், ஒண்ணும் இல்ல. இவ்வளவு தடைகளுக்கு நடுவுல சில பேர் இணைஞ்சு நல்லபடியா வந்து இந்த கதையை கேட்டதுக்கும் அதுல இருக்கிற அந்த பாசிட்டிவ் மெசேஜ் நமக்கும் வந்து நம்ம பிள்ளைகளை பத்தி ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போறதுக்கும் 28 கதைகளுமே ஏறத்தாழ இந்த மாதிரி தான் சார். ரொம்ப எளிமையா ரொம்ப நல்ல மெசேஜோட இருக்கு. நல்ல புக், நல்ல உண்மையிலேயே. நன்றி நன்றி மேடம். சந்தான லட்சுமி பேசுறீங்களா? எதனா சந்தான லட்சுமி? ஓகே, இதுல நான் இன்னொரு செய்தி வந்து பார்க்கிறேன். என்னோட பார்வையில இன்னொரு செய்தி என்னன்னா, கல்யாணி மேடம் வாங்க. நான் சொல்லணும் சார். இன்னொரு செய்தி ஒன்னு நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்.
இல்லம்மா அவர் ஆக்சுவலா இது இந்த விதமா போனா இப்படி போகுது. இன்னொன்னு வந்து அந்த அப்பா வந்து இத கடையோட அட்ரஸ் கூட தெரியாம தான் அந்த பையனை வந்து வளர்த்திருக்காரு இல்லைங்களா. என்னைக்குமே அவர் கடைக்கு அவர் கூட்டிட்டு போனதில்ல. அந்த மாதிரி அந்த கடைக்கு வர வேண்டாங்கிற ஒரு நினைப்புல தான் வளர்த்தாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் அதை ஃபோர்ஸியும் பண்ணல. அதாவது இது ஓகே, நம்ம ஒருவேளை நம்மளுக்கு அப்புறமேல என்ன பண்ண போறோம் அந்த கடையை வச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் யோசிக்கவே இல்லை. அது ஒண்ணு. அப்புறம் அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் கனெக்ஷன் ரொம்ப கம்மியா இருந்ததுக்கு இன்னொரு காரணம் வந்து இவர் எப்பவுமே காலையில கடைக்கு போயிட்டு நைட்டு வந்து அதே தான் ரொட்டீனா வச்சிருந்திருக்காரு. நடுவுல வந்து அவருக்கும் பசங்களுக்கும் கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிற அளவுக்கு அவர் சின்சியரா குடும்பத்தை பாத்துக்கணும்னு ஒரு சின்சியர் ஃபாதராவே அவர் இருந்திருக்காரு. அது அவரோட பெஸ்ட் பார்ட். அது இன்னொன்னு வந்து இந்த பக்கம் இந்த பசங்களுக்கு தேவையான ஒரு கூட வெளியே போறதோ, ஒரு கோயில்னாலும் கோயில் அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னே இல்லாம அது எத்தனையோ வருஷமா அவர் ஒரு நாள் கூட கடையே மூடல அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதனால கூட இந்த பையன் வந்து அம்மா கிட்டேயே ரொம்ப ஒரு அட்டாச்சா இருந்திருக்கலாம். அப்பா ஃபிகர் மேல ஒரு பாசமும் ஒரு அன்பும் பண்பும் அது எல்லாம் மரியாதை எல்லாமே இருந்திருக்கும். இந்த சைடு வந்து அம்மா கிட்ட பாசம், பாட்டி கிட்ட செல்லம், இது எல்லாமே ஒரு நல்லா இருக்கு. அப்பா பேச்ச கேட்க மாட்டான் அப்படின்னு தான் எழுதுறாரு. அப்பாவுடைய பேச்ச கேட்க மாட்டான்னு தான் எழுதுறாரு. இந்த காலத்து இளைஞர்கள் படிக்கும் போது எப்படி வந்து பீஸா ஆர்டர் பண்ணிக்குவான், ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிக்குவான், ஜீன் போட்டுக்குவான், அது மாதிரி ஃப்ரீக்கா இருந்திருக்கான் அந்த பையன். என்ன அப்பா பிகம் சிக்கு. அவரும் வந்து அவருடைய அப்பா இவரை கூட்டிட்டு போய் ஒரு 10 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த இடம் இவனுக்கு ஃபிட் இல்லைன்னு நினைச்சிருப்பாரு. அதனால கூட்டிட்டு போல. பிஇ படிக்கிறான், நல்ல பணக்காரரு, நிறைய லேண்ட் இருக்கு, பெரிய மிராசுதாரரோட பேரன் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து இந்த இடம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அதே சமயம் தான் படுத்திரும் போது அந்த இடத்த வந்து இவ்வளோ லாபம் வர்ற இடம், இத்தனை வருஷமா நம்ம 60 வருஷமா அதை வச்சு தொழில் பண்றோம், இதை எப்படி மூடுறது அப்படின்றது அவருக்கு அந்த ஹார்ட் சர்ஜரி எப்ப தோணும் போதுதான் நம்ம பையன் பாத்துக்கிறானேன்னு அவங்க சொன்னதுனால அவர் வந்து அத சொல்றாரு. அது அப்பா சொல்லணும். அந்த கடைசி நிமிஷம் வந்து நீங்க வந்து அந்த கடைக்கு போய் நீங்க வந்து அப்பாடா நல்லாதான் இருக்குங்கிற வரைக்கும் நாங்கெல்லாம் மூச்சு பிடிச்சிட்டு தான் இருந்தோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம். எங்களுக்கு வந்து அவர் நல்லதா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. நான்லாமே ஐ வாஸ் வெயிட்டிங், நீங்க நல்லதா சொல்லிடணுமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வச்சுட்டு அந்த அவங்களோட சேர்ந்து இழுக்கணும்லாம் அவனுக்கு தலையெழுத்து இல்ல. உருளை இழுக்கணும், ட்ரம் இழுக்கணும்லாம் அந்த பையனுக்கு தலையெழுத்து இல்ல. பட் எப்படி வந்து அவங்கள வேலை வாங்குறதுக்கு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறவன், சிகரெட் குடிக்கிறவன், நான் துடைக்க மாட்டேன், நான் வந்து கடைக்கு தான் வேலைக்கு வந்தேன், நான் உனக்கு டிஃபன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் எல்லாம் இன்னைக்கு வந்து சார்னுட்டு வந்து இப்படி இருக்கிறது. கஸ்டமர்ஸ் அதே மாதிரி அரிசாருன்னு சொல்லிட்டு பழகிற அளவுக்கு அவன் வந்து அந்த ஒர்க்ல வந்து இன்வால்வ் ஆகி அது பில் புக்கு பார்த்த உடனே இவருக்கு ஆஹா பரவாயில்லையே, கம்ப்யூட்டர்ல இவ்வளவு மெஷின் எல்லாம் காமிச்சு இவ்வளவு வியாபாரம் பண்றானே, நம்மளோட சமத்தா இருக்கான் பையன்றது ஒரு திருப்தி ஆயிடுச்சு. எஸ்கேப் ஆயிடுறாரு. அவ்வளவுதான். ரொம்ப திருப்தியா இருக்குமா இந்த மாதிரி கதை கேட்டா. ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கும் போது நம்மளுக்கும் மனசுக்கு நல்லா தாண்டா போயிட்டு இருக்கு இந்த உலகம் அப்படின்னு ஒரு மனசு நல்லா இருக்கு. நேத்து கூட ஒரு படம் பார்த்தேன், குயிக்கோன்னு ஒரு படம். அவரு யோகி பாபு நடிச்சு அந்த கூட அந்த ஹீரோ பேரு ஞாபகம் இல்ல. அது ஒண்ணுமே இல்ல அந்த கதையில. அவர் ஒரு வெளிநாட்டுல இருந்து வராரு போறாரு, அது அப்படியே சிம்பிளா. எனக்கு வந்து ஏதாவது ஒரு படம் பார்க்கும் போது ஒரு கும்பல்ல 2 பேரும் அடிச்சுக்கிறது கூட ஒத்துக்கலாம், ஒருத்தனை போட்டு ஒரு கும்பலா சேர்ந்து அடிப்பானுங்க, அது ஊர் பூரா வேடிக்கை பாக்குறேன். அதெல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலா யதார்த்தமா இருந்தது அந்த கதை. அந்த கதையில ஒண்ணுமே இல்ல. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் நிம்மதியா பார்த்தேன். எல்லா கதையுமே அப்படிதான் இருக்கு கல்யாணி. எல்லாமே அவரோட கதைகள் எல்லாமே எளிமையாக அப்படியே வந்து நமக்கு பொருத்தி, நமக்கு வந்து இது யார் கூட வேணா ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி நல்லா எழுதியிருக்காரு. கதை தலைப்பு வந்து இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, அதை கேட்டோடனே நம்ம என்ன நினைப்போம், நம்ம நெகட்டிவா தான் நினைப்போம். ஆனா அதுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வச்சிருக்காரு, அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதுல ஆக்சுவலா இன்னொரு கருத்து நான் சொல்லும் போதே கல்யாணி வந்து நான் சொல்றேன் போதே நம்ம அவ்வளவுதான், நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். பாதி சொல்லிட்டாங்க. நான் நினைச்சது வந்து இன்னொரு விஷயம்னு நினைச்சேன். ஒரு தந்தை தான் அவருக்கு உடம்பு சரியில்லை படுத்துட்டாரு, முடியல. அந்த நேரத்துல கூட கடையை பிசினஸ் நினைக்கணும்னு நினைக்கிறார தவிர நான் இருக்கிற சூழ்நிலையில இப்படி இருக்குது, பிசினஸ் பார்க்க வேண்டியதுதான், எல்லாரும் இருக்க வேண்டியதுதான், கஸ்டமரை பார்க்க வேண்டியதுதான், அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா எவ்வளவு நாளைக்கு நான் பாத்துக்க போறேன், எனக்கு என்னோட நிலைமை உடம்பு மாறி போச்சு, இதுக்கு மேல நான் அதை பத்தி யோசிக்கிறதுன்றது, அதை பத்தி கவலைப்படுறதுன்றதே ஸ்ட்ரெஸ் அவருக்கு.
அது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ். இது ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற கருத்தும் இருக்குதுங்க. இது வந்து அது வந்து நான் பிசினஸ் வருவாங்களே. இவர் இன்னொரு விஷயம் செஞ்சிருக்காரு. இத்தனை வருஷம் ஃபேமிலியை பார்க்கல, ஃபேமிலி கூட டைம் செலவு பண்ணல. அப்ப எப்படி பையன் ஒழுங்கா இருப்பான், கூட இருப்பான்? பையன் கூட ஒழுங்கா பேசினாலே பசங்க ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. இந்த காலத்துல நம்ம கூட பேச மாட்டாங்க, அது வேற விஷயம். நம்ம அது அவருக்கு தலைமுறை வித்தியாசம் இருக்குது, அது வேற விஷயம்ன்றது வேற. பட் இவர் எதையுமே செய்யல, ஃபேமிலிக்குன்னு செய்யல. டோட்டலா பிசினஸ் தான் இருந்திருக்காரு. அப்பா பார்த்த பொறுப்பை இவர் எடுத்துக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அதே பொறுப்பை பையன்கிட்ட கொடுக்கணுமான்றது கேட்டாரு. ஆனா பையனோட எண்ணங்கள் வேற, ஆனா அதையே அவன் வேற மாதிரி செய்யறான்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் இவருக்கு இந்த நிலையிலையும் மேல்மேலும் தன் மனதை காயப்படுத்திக் கொள்றாரு. அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் தான் வருமே தவிர அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்ச நாளைக்கு பரவாயில்ல, கஸ்டமர்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, இது இயற்கை. இது வந்து உடம்பு சரியில்லாத வர்றதுன்றது இயற்கை. நார்மலா எல்லா பிசினஸ்லயும் இருக்கும். ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பாத்துக்க மாட்டாங்கன்றது வேற விஷயம். போய் ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம பாத்துக்கலான்ற அந்த மனப்பக்குவம் இருந்ததுன்னா, ஆனா வந்து அது இவரு அந்த 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 ஆதங்கத்துலதான் பிள்ளைங்களை போனோம்னு ஒத்துக்கினாரு தவிர, இவர் 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போலான்னு நினைச்சதுல பையன் அமைச்சிருக்க மாட்டார். அதுவும் இருக்குது. அந்த மாதிரி கோணங்கள்ல பாக்குறது சோமவல்லி சார் நல்லா எழுதியிருக்காரு. ஒரு சாதாரண விஷயத்த சொல்லுங்க மேடம். 90 வருஷம் பில்டிங்கு, நம்ம பிள்ளை இப்படி வளர்ந்த பிள்ளை, அந்த கீரை போன இடத்துல இப்படி போய் அவன் இருக்கணுமா? 1.5 மாசமா கஷ்டம். அப்படிதான் நினைக்கிறேன். அது வந்து நல்ல செய்தி. சாதாரண கதைகள் தான். போன முறை சொன்ன கதையும் ஜெமினி சர்க்கிளும் ரொம்ப சாதாரண விஷயம்தான். இன்றைக்கு இப்ப சொன்ன விஷயம் சாதாரண செய்தி தான். ஆனா அதுல வந்து நல்ல மேனேஜ்மெண்ட் தியரிய சொல்லி அதுல அழகா எப்படி நம்ம கையாளணும், ஒரு பிள்ளைங்க ஒரு பிசினஸ்னா எப்படி தொழிலாளர்கிட்ட கையாளணும், அதாவது கண்ட்ரோலும் பண்ணணும், வேலையே வாங்கணும். அதாவது வண்டி தொடக்கிற அளவுக்கு அவனை இறக்கியாச்சு, அவனுக்குரிய மரியாதையும் கொடுத்தாச்சு. சரிக்கு சமமா உட்காந்து வேலை செஞ்சு சாப்பிடுறது, சரிக்கு சமமா போய் கூட வேலை செய்து, அப்ப ரெண்டுமே கிடைக்கும் போது எந்த வேலை சொன்னாலும் தொழிலாளி செய்வாங்கன்ற சூழ்நிலையும் கொண்டு வந்தாச்சு. நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கா அழகா சொல்லியிருக்காரு. சாதாரண ஒரு சின்ன செய்தி தான், ஆனா மிகப்பெரிய செய்தி. சின்ன சின்ன சம்பவங்கள் மிகப்பெரிய செய்தி. அருமையா சொல்லியிருக்காரு. கேட்க வேண்டிய எல்லாரும் கேட்கணும். ஆக்சுவலா இது அருமையான தலைப்பும் கூட. மற்றபடி இந்த கதையை ஒட்டிலாம் அவருக்கு அந்த டெக்னிக்லாம் பண்ணல. ஜஸ்ட் இது வந்து ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்காருன்றதுதான் முக்கியமான செய்தியை தவிர, நாம எல்லாருமே வேற மாதிரி சிந்திப்போம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அது வந்து வேற மாதிரி கதை எழுதியிருக்காரு. நான் ஆக்சுவலா வந்து நீங்க சொல்லும் போதே அது பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டேன். இப்படிதான் போகுது அப்படின்ற அந்த சிந்தனை எனக்கு வந்துச்சு. இது இப்படிதான் முடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா முடிச்சுட்டாரு. மகிழ்ச்சியா இருந்து. அருமையான கதை. இதுதான் வேணும். ஒரு எனர்ஜி கொடுக்கணும். ஒரு கதையை கேட்டவுடனே அந்த எனர்ஜி கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கும் அந்த எனர்ஜி வரணும், கேட்கிற அப்பா அம்மாக்கும் எனர்ஜி வரணும். அவங்க அடுத்து நம்ம நடந்துக்கிறதுலாம் எதெல்லாம் எங்கெல்லாம் ராங்கா இருக்கும், எங்கெல்லாம் தப்பா நடக்கிறோம் அப்படின்றது சிந்திக்கணும். அதெல்லாம் தான் ஒரு கதை சொல்ல வேண்டிய செய்தி. அருமையா சொன்னீங்க மேடம். நன்றி. உங்களோட நேரம் அதிகமாயிடுச்சு. நம்மளும் நேரமாயிட்டோம். சிங்கப்பூர்ல அடுத்த முறையில இருந்து உங்களுக்கு வாரம் நம்ம போட்டுடலாம். நீங்க வந்து சென்னை வந்த பிறகு பாத்துக்கலாம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். வீட்டுல எல்லாருக்கும், பிரியா ஃபேமிலிக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன்.